أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய நிகழ்வில் கணவன் மனைவியுடைய கடமைகள் பொறுப்புகளை பற்றி அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற சில செய்திகளை உங்களுடைய கவனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். அதிலும் குறிப்பாக கணவன் மீது சுமத்தப்பட்டுள்ள கடமைகளும் பொறுப்பும் தான் நாம் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும், திருமணம் என்பது அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டதாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த அன்பு என்பது கணவன் மனைவியிடத்திலையும் மனைவி கணவனிடத்திலையும் அமைதியை மட்டுமே தான் எதிர்பார்ப்பது. அதற்கு பின்னால்தான் அவருடைய வாழ்க்கையில மற்றவைகளை அவர்கள் எதிர்பார்ப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகிற போது சொல்றான், தஸ்குனு இலைஹா, கணவன்மாராகிய நீங்கள் உங்களுடைய மனைவியிடத்திலே அமைதியை பெறுவதற்காகத்தான் இந்த திருமணம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான். ஒரு குறிப்பிட்ட வயதை நாங்கள் அடைந்தது பிறகு திருமணம் என்ற பருவத்தை வந்ததற்கு பின்னால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படி சேர்ந்து வாழ்வது என்பது அவங்க ஒரு குடும்ப வாழ்க்கையை கொண்டு போவதற்காக, நடாத்தி கொண்டு போவதற்கான ஒரு வாழ்க்கை புதிதாக உருவாக்கப்படுகிறது. அந்த வயதிலிருந்து அவர்கள் இறுதி வரைக்கும் வாழ வேண்டுமானால் அதுக்கு பேசிக்காக அடிப்படையாக தேவை இரண்டு பேருக்கு இடையிலே அன்பை பரஸ்பரமாக பரிமாறிக்கொள்வதுதான். அன்பு, இரக்கம், கருணை என்று நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தையும் இந்த லிதஸ்குனு இலைஹா என்ற அந்த வார்த்தைக்குள் அப்படியே அடங்கிவிடும். ஏன்னா பொதுவாக ஒரு மனைவியை பொறுத்தவரையில் வீட்டிலே எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அது ஒரு மகாராணி மாதிரி தான் அந்த வீட்டில் ஒவ்வொரு பெண் பிள்ளையும் அந்த வயது வரைக்கும் வளர்ந்து வருவது. ஒரு ஆண் பிள்ளைக்கு பெற்றோர்கள் கொடுக்கிற அந்த இரக்கம், அன்பு என்பதை விட ஒரு பெண் பிள்ளையை பாதுகாத்து வளர்ப்பதற்கு கொடுக்கிற இரக்கம், அன்பு, பாசம், கருணை, முதலிடம், செல்லத்தனம், குறும்புத்தனம் எல்லாத்துக்கும் அந்த பெண் பிள்ளைக்கு தான் முதல்ல வீட்டில் இடம் கொடுப்பார்கள். அந்த பெண் பிள்ளை செய்தாலும் பெரிய அளவில் அலட்டி கொள்ள மாட்டார்கள், கடிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு அந்த பிள்ளை அந்த வீட்டிலே ஒரு அன்பாக செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை தான். எனவே அந்த பிள்ளையை பொறுத்த வரையில் அந்த கடினத்தன்மை என்ன, ரோஷம் என்றா என்ன, கோபம் என்றா என்ன என்று பெரிய அளவில் அந்த எந்த பெண் பிள்ளையை அந்த விளங்கிக் கொள்வதில்லை. ஏன்னா பாசத்திலே வளர்ந்த பிள்ளை. நான் ஒரு பெண் பிள்ளை வளர்க்கிறதாக இருந்தால் முடிந்த அளவு என் பிள்ளைக்கு நான் அடிக்காம அன்பாக பாசமாக, அவள் எவ்வளவுதான் குழப்பங்கள் செய்தாலும், அவள் எவ்வளவுதான் என்னோடு முரண்பட்டாலும் நான் அந்த முரண்பாடுகளை, கோபங்களை கவனத்தில் கொள்ளாமல் அந்த பிள்ளையை நான் அமைதிப்படுத்த, சாந்தப்படுத்த, அவளை இரக்கத்தோடு பேச, அன்பாக கதைக்க, செல்லமாக அரவணைக்க தான் நான் இவ்வளவு முயற்சி செய்வேன். பொதுவாக ஒரு தந்தையுடைய கடமை அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் தாய் மட்டும் பேசுவாள், நீங்க தான் கூடுதலா இரக்கம் காட்டுறாள், செல்லம் காட்டுற அப்படின்னு ஒரு தாய் மட்டும்தான் கொஞ்சம் அந்த இடத்துல கடிந்து கொள்வாள். மற்றபடி அவர்கள் சகோதரர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கடிந்து கொண்டாலும் தங்கச்சி தானே, தாத்தா தானே என்று அந்த இரக்கத்தோடு தான் எல்லா வீடுகளிலையும் பெண் பிள்ளைகள் வளர்க்கப்படுறது. அந்த தாயே அந்த கோபத்தோட கொஞ்சம் கடிந்து கொள்றாருன்னா இவருக்கு ஒரு பின்னால் ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, திருமணத்துக்கு பின்னால் வாழ வேண்டி இருக்குது, இப்படி செல்லமா வளர்த்து அவள் எப்படி வாழ்வா, அந்த அடிப்படையில தான் அந்த தாயும் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு ரோஷமாக நடப்பது போல ஒவ்வொரு தாயும் காட்டிக் கொள்ளுவாங்க. ஆனா உண்மையில அடிமனதுல என்ன இருக்குதுன்னா, வீட்டுல ஒரு பெண் பிள்ளை என்பது அவர்களுக்கு ஒரு மகாராணி மாதிரி தான், செல்ல மாதிரி தான். நீ அப்படி வளர்க்கப்படக்கூடிய ஒரு பெண் தன்னோடு வாழக்கூடிய, தனக்கு வாழ்க்கை தரக்கூடியதாக வரக்கூடிய கணவனிடத்துல அவள் அன்பையும் அந்த இரக்கத்தையும் இதைவிட பன்மடங்காக எதிர்பார்ப்பான். வீட்டுல உம்மா பாப்பா காட்டின அன்பை விட, குடும்பத்தவர்கள் காட்டின அன்பை விட, தனக்கென்று கணவனாக ஒருவர் வருகிறாரே, கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்கிறாரே என்றவரிடத்தில் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அந்த அன்பு, கருணை, பொறுப்பு, மரியாதை இது அனைத்தையும் மேலாக எதிர்பார்ப்பான். இது ஒரு புதிய லைஃப். இந்த லைஃபுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு நசுங்குகிற போது, சுக்குநூறாகிற போதுதான்
பிரச்சனையினுடைய முதல் வடிவமே அங்கேதான் தோன்றும். எப்போ அந்த அன்பு குறைகிறதோ, மரியாதை குறைகிறதோ, பொறுப்பு குறைகிறதோ, கருணை குறைகிறதோ, அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு விதமான பிரச்சனைக்கு அந்த பெண் ஆளாகுவார். குடும்ப வாழ்க்கையிலும் அது ஒரு குழப்பமாக இருக்கு. அப்போ ஒரு பெண் தான் இப்படி செல்ல பிள்ளையாக வளர்க்கப்படுகிறான் அப்படின்னு ஆணுக்கு இல்லையான்னா ஆணுக்கும் இருக்குது, ஆணுக்கும் இருக்குது. ஆனால் வித்தியாசமாக இருக்கு. ஒவ்வொரு ஆண்மகனும் அந்த உணர்வோடு அந்த எதிர்பார்ப்போடு தான் தன்னுடைய மனைவியையும், அந்த ஆண்மகன் எதிர்பார்த்தவர்கள் எனக்கு வரக்கூடிய மனைவி இந்த தாயை போல என்ன பார்த்துக் கொள்வா, இன்னொரு படி மேல போய் தாயை விட நல்லா பார்த்துக் கொள்வா என்றுதான் ஒவ்வொரு ஆண்மகனும் எதிர்பார்க்கணும். இப்ப அவருடைய லைஃப்லயும் மனைவி என்பவர் தனக்கு தாயை போல அல்லது தாயை விட கூடுதல் அக்கறை காட்டக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்றுதான் மனைவியிடத்துல கணவன் எதிர்பார்க்கிறார். கணவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? எனக்கும் அவள் மரியாதை செய்யணும், எனக்கும் அவள் அன்பு காட்டணும், செல்லமாக அவள் என்னோட பேசணும், கதைக்கணும் என்றுதான் அடிப்படை. நம்ம குடும்ப வாழ்க்கையோட அடிப்படை அதனால தான் அல்லாஹ் சொல்றான் லிதஸ்குனு இலைஹா. இந்த குடும்ப வாழ்க்கையோட அடிப்படையே இந்த அமைதி, நிம்மதி, சந்தோஷம் என்பதை மட்டும்தான் அங்கு தங்கி நிற்கணும். அவங்க வாழ்றதுக்கு சில அடிப்படைகள் தேவை, பணம் தேவை, வசதி தேவை, வாய்ப்பு தேவை, எல்லாம் தேவை. ஆனா அது லைஃபை தீர்மானிக்க போறதல்ல. அதுதான் வாழ்க்கை என்றது அடிப்படை அல்ல. இருப்பதை கொண்டு வாழ்வது என்பதுதான் அடிப்படை. ஏன்னா கணவனுக்கு உழைக்கக்கூடிய வருமானம் போலதான் கிடைக்குது. ஆனா அவர் என்ன நல்லா பார்த்து கொள்றாரு, என்ன மனசு நோகாம நடந்து கொள்றாரு, என்ன புரிஞ்சு நடந்து கொள்றாரு, அவர் எனக்காக வாழ்றாரு என்ற அடிப்படை ஒன்று இருக்குமானா பணம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த அடிப்படையை தான் குடும்பத்தோட அடிப்படையாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நாங்க பார்த்தோம்னா அவங்க பெரிய செல்வந்தர் அல்ல, பெரிய பணக்காரரும் அல்ல. ஆனா அவங்க ஒரு ஏழை, சாதாரண ஒரு மனிதன் ஏழையாக இருப்பதை போலதான் அவங்க ஒரு ஏழையாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா சாதாரண ஒரு மனிதனுடைய வீட்டுல இந்த நாள் அடுப்பு பத்த வச்சாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல இந்த நாள் அடுப்பு பத்தாது. அவங்க வாய்க்கு ருசியா சாப்பிட்டது கிடையாது. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் மிருதுவான ரொட்டி அவங்க மௌத்து வரைக்கும் தொட்டு பார்த்தது கிடையாது என்றுவாங்க. நாம ரொட்டி சுடுறதா இருந்தா கொஞ்சம் கடிக்கக்கூடிய லேசாக, தொட்டா லேசாக, அழகாக, ருசியாக இருக்கணும் எதிர்பார்க்கறதுக்கு பேர் தான் மிருதுவான ரொட்டி என்று சொல்லுவோம் தமிழ்ல. ரசூலுல்லாஹ்க்கு அப்படி ரொட்டி கூட அவன் மௌத்து வரைக்கும் அப்படி அவங்க திண்டிட்டு மௌத்தா போன ஒருவர் அல்லன்ட்டு ஆயிஷா நாயகியே சொல்றாங்க. எங்க வீட்டுல பல நாள் அடுப்பு பத்தாதுன்றாங்க. அப்ப நீங்க எப்படிதான் வாழ்ந்தீங்கன்னு கேட்ட நேரம் ஈச்சப்பழமும் தண்ணீர் எங்களோட வாழ்க்கையா இருந்துச்சுன்றாங்க. ஈச்சப்பழமும் தண்ணீரும். அப்ப ஈச்சப்பழத்தை சாப்பிடுறது, தண்ணியை குடிக்கிறது. ரசூலுல்லாஹ்வோட குடும்ப வாழ்க்கை இப்படிதான் போச்சு. ஆனா அவர் சமுதாயத்துல தலைவர், ஜனாதிபதி, ஒரு படை தளபதி, போர் வீரர், இறை தூதர், எத்தனையோ நிலையில ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாலும் வீட்டுல அவங்களோட வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை. பெரிய எதிர்பார்ப்பு ஒண்ணும் இல்லை. ஆயிஷா இன்றைக்கு ஏதாவது சாப்பிட்டா இருக்குதான் ரசூலுல்லாஹ் வந்து கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னா அப்ப நான் இப்பல இருந்து நான் நோம்போட இருக்கிறேன்னு வாங்க. உதாரணமா பவுல் சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வரேன்னு வைங்களேன். ரசூலுல்லாஹ் மனைவிட்ட கேட்பாங்க, ஆயிஷா சாப்பிட ஏதாவது இருக்குதா? இல்ல சாப்பாடு எதுவும் இல்லை யார் சொல்லலாம் சார், நான் இப்பல இருந்து நோம்பு பிடிக்கிறேன்னு வாங்க. ரமதானுடைய நோம்பு இல்ல, சும்மா அன்றாட காலத்துல இருக்கக்கூடிய நிலையில வாழ்ற வாழ்க்கையில நோம்பு. இப்ப நாங்க ரமலான் இல்லை, இப்ப இந்த காலத்துல நான் போய் மனைவிட்ட ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு இல்லைன்ற. அப்ப நான் இப்ப இது நான் மறுபடி வரைக்கும் நோம்போட இருக்கிறேன். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த நோம்புடைய நன்மையை கொடுத்துருவார். அவர் நோம்போட இருந்தா குடிக்காம பருகாம இருப்பாரு, சாப்பிடாம, அந்த நோம்புடைய நன்மை அவருக்கு சேருவாய், சுன்னத்தான் நோம்பா மாறும். இப்படிதான் ரசூலோட வாழ்க்கை போய் யாராவது அடுத்த வீட்டு ஆட்கள் பால் கொண்டாந்து கொடுத்தா, சாப்பாடு கொடுத்தா தான் ரசூலா தன்னுடைய குடும்பத்தாருக்குள்ள பங்கு வச்சு சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு? அவனோட லைஃப் எப்படி இருந்துச்சு? சந்தோஷம் என்றது அங்கதான் படிக்கணும் என்ற நிலையில இருந்துச்சு ரசூலோட குடும்ப வாழ்க்கை. ஒரு கணவன் மனைவிக்கு இடையில புரிந்துணர்வு என்றா அது எங்கிருந்து நாங்க படிக்கணும்னா ரசூலோட குடும்ப வாழ்க்கையில தான் படிக்கணும். மனைவிய ரசூலா எப்படி புரிந்து கொண்டாங்கன்றத அங்கிருந்து தான் நாங்க படிக்கணும். மனைவி ரசூலுல்லாஹ் எப்படி புரிஞ்சு கொண்டாங்க அங்கிருந்து தான் படிக்கணும். நாம எவ்வளவுதான் கல்வியாளர்களாக இந்த உலகத்துல எவ்வளவுதான் பட்டம் பெற்றவர்களாக வாழ்ந்தாலும் குடும்ப வாழ்க்கை என்பது ரசூலோட வாழ்க்கையில தான் படிக்கணும். யாரும் படிக்கிற அங்கிருந்து தான். அந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்தாங்க. வாழ்க்கை அவங்களோட சந்தோஷமா இருந்தது. அதுதான் அந்த வாழ்க்கையோட சக்சஸ். ரசூலோட குடும்ப வாழ்க்கையோட சக்சஸே அதுதான். மனைவியை கணவன் புரிந்து கொள்வதும் கணவன் மனைவியை புரிந்து கொள்ளும் என்ற அந்த அடிப்படை பண்பு தான் நமக்கு தேவை. அவர் சாப்பாடு போடுறது அவரோட கடமை. ஆனா வசதி இல்ல, வாய்ப்பு இல்லை என்றாலும் வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படை என்ன? உதாரணமா சாப்பாடு எல்லாம் இருக்குது, வசதியா வாழ்றோம்,
எந்த குறையுமே இல்லை, 3 நேரம் சாப்பாடு இல்லை, அதுக்கு 5 நேரம் சாப்பாடு இருந்தாலும் வீட்டுல இருக்குது. ஆட்டோவை விட பெரிய ஒரு கார் வாகனம் எல்லாம் இருக்குது என்றாலும் கணவன் மனைவி அன்பு செலுத்தலைன்னா அந்த சொகுசு இருந்து என்ன செய்ய? அவ்வளவு பெரிய சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து என்ன செய்ய? என்ன அர்த்தம் இருக்குது? வீட்டுல ஒரு பஞ்சமும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை, எல்லாம் நிறைவா இருக்குது. மாப்பிள்ளை சம்பாத்தியமும் அப்படி, வீடும் அப்படி, வாகனங்களும் இருக்குது. ஆனாலும் கணவன் மனைவி கிடையாது அன்பு இல்லை என்றால் அந்த லைஃப் நல்லா இருக்குமா? இன்பமா இருக்குமா? இருக்கவே இருக்காது. வாழ்க்கைக்கு தேவை இந்த அடிப்படையான வசதிகள் அல்ல. இது வாழ்வதற்கு தேவையா இருந்தாலும் அடிப்படை தேவை 2 பேருக்கு இடையிலான அந்த அன்பும் புரிந்துணர்வும் தான். இதுல எப்போ ஒரு மனக்கசப்பு ஏற்படுகிறதோ அப்போ அந்த வாழ்க்கை மொத்தமா அழிஞ்சு போயிடுது. ரசூல் அதனால தான் மனைவி பார்த்து சொன்னாங்க, நீ எப்போ கோபமா இருப்பான்னு எனக்கு தெரியும், எப்போ சந்தோஷமா இருப்பா என்றும் எனக்கு தெரியும் என்று ரசூலா சொன்னாங்களே. இந்த மனைவியின் உணர்வு ரசூலா அப்படியே புரிஞ்சு கொண்டாங்க. அதை காயப்படுத்தவே இல்லை. கோபமா இருந்தாலும் நீ ஏன் இப்படி எல்லாம் கோவப்படுறன்னு ரசூலா கேட்கல. சந்தோஷமா இருந்தா கேட்கலாம், அதுல எல்லா மனைவிமாரும் சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷத்தை கேட்கிறாரு, கொஞ்சம் சொல்லுவோம், கொஞ்சம் டிமாண்ட் பண்ணுவோம், அவர் கொஞ்சம் அலைய வைப்போம், தூங்க விடாம வைப்போம், கேட்டுக்கிட்டு வருவாரு, இது சாதாரண உண்டு. ஆனா கோபத்தை பத்தி கேட்டா அந்த 100 டிகிரிக்கு ஏறிடும். அப்ப ரசூல் அந்த கோபத்துல எல்லாம் மனைவி மாட்ட டச் பண்ண மாட்டா, கோபத்தோட இருக்கிறா அப்படின்னு ரசூலா புரிஞ்சு கொள்வாங்க. சாதாரணமா நீங்க பாருங்க, ரசூலா வீட்டுல இருக்கும் போது அடுத்த மனைவி சாப்பாடு அனுப்புற ரசூலோட வீட்டுக்கு. அவரோட நோக்கம் என்ன? என் வீட்டுல நல்ல ஒரு சாப்பாடு சமைச்சிருக்கிறேன், இது ரசூலாவும் தின்னட்டும் ஆயிஷாவுக்கும் கொடுக்கட்டும் என்ற நல்ல நோக்கத்தோட தான் நான் அனுப்பி வைக்கிறேன். இந்த சாப்பாடு தட்டு எடுத்துட்டு வர அனஸ் ரலியல்லாஹு எடுத்துட்டு வராங்க. இவங்க சாப்பாடு தந்தாங்க, யார சொல்லலாம் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆயிஷா, நாங்க ஒரே அடி, தட்டு கீழே விழுந்து உடஞ்சி சாப்பாடு தெரிச்சு போகும். அவ எப்படி ஏன மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறா, அவ சாப்பாடு அனுப்பல. இதுதான் அவருக்கு வந்த ஈகோ. சாதாரண பெண்களுக்கு வரத்தானே செய்யும். 2 பெண்கள் முடிச்ச வீட்டுல சாதாரணமா வரக்கூடிய செய்தி தானே இது. அவ எப்படி இங்கே அனுப்புவா, அவ எப்படி நாய்க்கு ஒரு போன் பேசுவா, அவ எப்படி இங்கே மெசேஜ் அனுப்புவான்னு சாதாரணமா நாங்க இன்றைக்கு சொல்ற மாதிரி வார பிரச்சனை. அதே மாதிரி அவ எப்படி சாப்பாடு அனுப்புவா என் வீட்டுக்கு அப்படி என்று ஆயிஷா நாய்க்கு ஒரு கோபம் வந்துச்சு, ஒரு ரோஷம் வந்துச்சு. ஒரே அடி, தட்டு கீழே விழுந்து துண்டாயிட்டு, சாப்பாடு அப்படி தெரிச்சு போயிட்டு. சாதாரண ஒரு கணவனுக்கு என்ன வரணும்? சாதாரணமா கணவனுக்கு என்ன வரணும்? நமக்கு என்ன வாயில வராத வார்த்தை எல்லாம் வரும். அவ எப்படி அடிக்கணும், எப்படி திட்டணும் என்றெல்லாம் வரும். அப்படியெல்லாம் வரதானே சாதாரண ஒரு மனுஷனுக்கு கோபம் போன அப்படி வரும் தானே. அதுவும் குறிப்பா அடுத்த மனையை பத்தி வெட்ட இப்படி பேசினா. ஆனா ரசூல் அப்படியே மௌனமாயினா, ஒன்றும் பேசணும், ஒன்னும் கதைகள். ஆயிஷா நாயகியை பார்த்து, நீயே இப்படி செஞ்சாய், நீயே தட்டை உடைச்சாய், சாப்பாடுலாம் கீழே விழுந்துட்டு தானே, உனக்கு தேவையில்லைன்னா நீ தேவையில்லைன்னு சொல்லிக்கலாம் தானே, தேவையில்லைன்னா திருப்பி அனுப்பியிருக்கலாம் தானே, நீ இந்த தேவையில்லாத வேலை செஞ்சா. ஒரு வார்த்தை கூட ரசூலா பேசணும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அனஸ் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, என்னன்னா கார தும்முக்கும், உங்களோட உம்மாவுக்கு ரோஷம் போய்த்துட்டு அதான் இப்படி நடந்துச்சேன்னு ரசூலா சொன்னாங்க. அவ்வளவுதான் சொன்னாங்க. அதை அவகிட்ட சொல்லல, ஆயிஷா கிட்ட சொல்லல. அனஸ் ரலியல்லாஹு சொன்னா கார தும்முக்கும், உங்களோட உம்மாவுக்கு ரோஷம் போய்த்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாவே கையால் அந்த சாப்பாடு எல்லாத்தையும் உண்டா சேர்த்து எடுக்கிறான். எல்லாத்தையும் அந்த வீட்டுல அப்படி தெரிஞ்சு போய்க்கக்கூடிய சாப்பாடு எல்லாத்தையும் உண்டா சேர்த்து எடுத்து வச்சுட்டு உள்ளுக்கு போய் ரசூலா வேறொரு தட்டை கொண்டு வந்து அனஸ் ரலியல்லாஹு கொடுத்து, இதை கொண்டு போய் அங்க கொடுத்துருன்னு சொன்னாங்க. பிரச்சனை அதோட முடிஞ்சிட்டு. அதுக்கு பின்னால் ரசூலா மௌத்து வரைக்கும், ஆயிஷா நீ அன்றைக்கு அப்படி செஞ்சியே, ஞாபகம் இருக்கா உனக்கு? அன்னைக்கு வந்த நேரம் தட்டு உடைச்சு சாப்பாடெல்லாம் கீழே கொட்டிச்சே, அன்றைக்கு நான் உனக்கு எதுவும் பேசலன்னு அதெல்லாம் ரிமைண்ட் பண்ணவே இல்லை ரசூல்லா. ஏன்னா அது குடும்ப வாழ்க்கை உடைச்சு போகும். அதெல்லாம் குடும்ப வாழ்க்கையை மனக்கசப்புகள் தொடர்ந்து உண்டாக்கும். அப்ப ரசூல்லாவோட ஹயாத் முடிகிற வரைக்கும், மௌத்தாகிற வரைக்கும் ஆயிஷா நாயோடு நடந்த அந்த சம்பவத்தை அவங்க திரும்ப ஒரு நாள் ஆயிஷா நாயோடு பேசினதே கிடையாது. இந்த சம்பவத்தை ஆயிஷா நாய்க்கு தான் சொல்றாங்களே தவிர ரசூல்லா கூட இந்த சம்பவத்தை சொல்லல. இது குடும்ப வாழ்க்கை நடக்கிற ஒரு பிரச்சனை தானே, கணவன் மனைவிக்கு இடையில நடக்கிற பிரச்சனை. இப்ப இதை யார் சொல்லணும்? ஒன்றை மாப்பிள்ளை சொல்லணும், இல்லாட்டி பொண்டாட்டி சொல்லணும். ஆனா இந்த செய்தியை ரசூலா சஹாபாக்களுக்குள்ள போய் சொல்லல. பாருங்க, இன்னைக்கு எனக்கு மனைவிக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இப்படி சாப்பாடு வந்துச்சு, சாப்பாடு தட்டு இப்படி உடைச்சா, நான் இப்படி செஞ்சுட்டு சமாதானப்படுத்தி தான் இப்ப இன்னைக்கு வந்து நிக்கிறேன் அப்படின்னு ரசூலா அந்த சம்பவத்தை அறிவிக்கல. ஆனா ஆயிஷா நாய்க்கு தான் அறிவிக்கிறேன், எங்களோட வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்ற செய்தி ஆயிஷா நாய்க்கு தான் அறிவிக்கிறேன். அதை சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரியும். அப்ப ரசூலாவோட வாழ்க்கை என்னடா பிரச்சனை ஒன்று புரிந்து கொள்றாங்க.
அவட கோபத்துக்கு பின்னால் உள்ள நியாயத்தையும் புரிஞ்சு கொண்டாங்க. அவட கோபத்துக்கு பின்னால் இந்த நியாயம் என்ன? அவ அனுப்பியிருக்கப்படாதே, அப்படித்தான் அவட நியாயம். அது சரி, அவட நியாயம் சரி என்ற மாதிரி ரசூலுல்லாஹ் மௌனமாயிட்டாங்க. இதுக்குத்தான் அவ கோவப்பட்டான் ரசூலுல்லாஹ்க்கு புரிஞ்சு, இவட கோபம் நியாயம் தானே என்று ரசூலுல்லாஹ் அதுலயும் அமைதி காத்தாங்க. அதுக்கு போய் ரசூலுல்லாஹ் இந்த நோண்டி நோண்டி பிரச்சனை பேசல, திரும்ப கிளப்பல்ல, அதை எப்பவுமே நினைவுபடுத்தவே இல்லை. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது. இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது. அப்ப கணவன் மனைவிகளில் இந்த புரிந்துணர்வு இருந்தாதானே அன்பு வளரும், அவங்களுக்கு இடையில கருணை உண்டாகும். புரிந்துணர்வு இல்லாம போகிற போது சந்தேகம் என்பது ஒன்று வந்து சேர்ந்துடும். எப்போ இந்த புரிந்துணர்வு உடையுதோ அதுக்கு பிறகு ஒரு சந்தேகம் வரும். இவர் என்ன, இவர் எவ்வளவு நாளா நல்ல தாய்ந்தார், இப்ப இப்படி வராரு, லேட்டா வர்றாரு, நிறைய போன் பேசுறாரு, மெசேஜோட இருக்கிறாரு, அவளை பேச கதைக்கிறாரு, இல்ல என்னமோ தெரியா அப்படின்னு யோசிக்க தொடங்கினா அதுக்கு அர்த்தம் என்னன்னா சந்தேகம். இப்ப மாப்பிள்ளை பற்றி அடுத்த சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்தா என்ன நடக்கும்? அது ஒரு புற்றுநோய் போல, அது ஊடுருவி கொண்டே போகுமே தவிர அந்த சந்தேகம் ஒரு நாளும் வாழ்க்கையில ஸ்டாப் ஆகாது. வாழ்க்கையில தவிர்க்க வேண்டியது மிக முக்கியமானது சந்தேகம் என்பது மட்டும்தான். இந்த சந்தேகம் எப்போதும் ஒரு புற்றுநோயை போல, அது எந்த இடத்துல வந்து எங்கால போய் என்ன முடிவை கொண்டு வரும்னு தெரியாது. சந்தேகம் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம நல்லதை யோசிக்கிறோம் இல்லையே பொதுவா. நான் என்ன வைஃபை பார்த்து, என்ன வைஃப் எப்படி இருக்கிறா, நல்லத்தானே இருந்தா, இப்படித்தானே இருந்துச்சு, இப்போ வாப்பா வந்தாரு உமா வந்தாரு சார் சொன்னாங்களோ, கதைச்சாங்களோ, என்ன பத்தி ஏதாவது போட்டு கொடுத்தாங்களோ, என்ன முகத்தை இப்படி வச்சுட்டு இருக்கிறா, நேற்று சிரிச்சா இன்னைக்கு இப்படி நிக்கிறா என்று நான் சந்தேகப்பட்டாலும் பிரச்சனை தானே, மனைவி சந்தேகப்பட்டாலும் பிரச்சனை தானே. அப்ப சந்தேகம் என்று எப்போ உள்ள வருதோ அது இந்த லைஃப் அப்படியே ஸ்பாயில் ஆகும். கடைசி வரைக்கும் அதுல வெளி வராமே போகும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில மனைவிமார் அவங்க ஒருபோதுமே சந்தேகப்பட்டது கிடையாது, ஒருபோதுமே சந்தேகப்பட்டது கிடையாது. ஆனா ஒரு சந்தர்ப்பம் ஒன்று உருவாக்கினாங்க சமூகத்துல, முனாஃபிக்கீங்கள். அதுல மட்டும் ரசூலுல்லாஹ் ஒரு தடுமாற்றத்துக்கு ஆளாயினாங்க. ஏண்டா ஆயிஷா நாயகியோட ரசூலுல்லாஹ் ஒரு போருக்கு பயணமாகறாங்க. அந்த போர் பயணத்துல தங்க வேண்டிய இடத்துல ஆயிஷா நாயகி இவங்க எல்லாம் தங்குறாங்க. அவ பயணம் போகக்கூடிய நேரத்துல ஆயிஷா நாயகி அந்த தங்கி இருந்த அந்த ஒட்டகத்துக்கு மேல வைக்கக்கூடிய கூடாரம் வைக்குதே பெட்டி மாதிரி, அதுல அவங்க இருப்பாங்கன்னு நினைச்சு அந்த பெட்டியை தூக்கி ஒட்டகத்துக்கு மேல வச்சுட்டு பயணத்தை புறப்பட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஆயிஷா நாயகி டொய்லெட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. திரும்பி வந்து பார்த்தாங்க படை போயிடுச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து எப்போதுமே ஒரு படை இருந்த இடத்துல இருந்து புறப்பட்டுட்டாங்கன்னா ஒருத்தரை நியமிச்சுட்டு போவாங்க, ஏதாவது தவறு இருந்த பொருட்களை இருந்தா எடுத்துட்டு வர்றதுக்கு. அப்படி இருந்த நேரம் தான் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஆயிஷா நாயகி தங்கை இக்ராம் பாக்குறாங்க. அவர் உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றாங்க. ஆயிஷா நாயகி உடனே தன் முகத்தை மூடிக்கொள்றாங்க. அவர் வந்து அந்த ஒட்டகத்துல ஆயிஷா நாயகி அப்படியே ஏறி உட்கார வச்சுட்டு ரெண்டு பேருமே வந்து ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்துல சேர்றாங்க. சேர்ந்த நேரத்தை பார்த்து அந்த படையில இந்த முனாஃபிக்குங்கள் இருந்தாங்க, முஸ்லிம்கள் போல வேடம் போட்டவர்கள், நாங்கள் மூமின்கள் என்று சொல்லக்கூடிய அவங்க கதையை பரப்பினாங்க. சஃப்வானுக்கு ஆயிஷாவுக்கு இடையில ஏதோ ஒரு தொடர்பு, அதை அவங்க தனிமையில வந்து சேர்ந்தாங்க. இது ஒரு சாதாரண பிரச்சனை, ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க, பெருசா கணக்கெடுக்கல. ஆனா அது என்ன நடந்துச்சுன்னா முழு மதீனாவுக்கு அந்த செய்தி பரவிட்டு மக்கள் இடத்துல எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை பெருசாவே கிளப்பி விட்டுச்சு. ரசூலுல்லாஹ் கூட தெரிய இந்த அளவு சந்தேகம் பரவிட்டு, ஆயிஷா நாயகி கூட தெரிய இந்த அளவு எங்களை பத்தி கதையை கிளப்பிட்டாங்க. ஏன்னா சஃப்வான் என்பவர் வந்து ஒரு வாலிபன், ஆயிஷா நாயகியும் ஒரு வாலிப வயதில் உள்ள பெண் தானே, அதனால இந்த கதை வேகமாக பரவிட்டு ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகிட்ட கேட்க முதல்ல குடும்பத்துல கேட்கிறாங்க, ஆயிஷா அப்படி செஞ்சிருப்பாங்களா, ஏன்னா அந்த அளவுக்கு செய்தி பரவிட்டு. அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஜெய்னப் ரலியல்லாஹு ஜெய்னப் ரலியல்லாஹு சொல்றாங்க ஆயிஷா மீது எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியாது என்றாங்க. ஏன்னா அவ ஒரு மனைவி. ஆயிஷா நாயகிட்ட வேலைக்காரி ஒரு பரீரா, வீட்டுல வேலை செய்யற அடிமை பெண், அவர்கிட்ட கேட்கிறான். அப்ப அவ சொல்றா ஆயிஷா எப்படி என்று சொன்னா மாவை குலைப்பாங்க, மாவை குலைச்சிட்டு ரொட்டி சுடுறதுக்கு மாவை குலைச்சிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அதை வந்து ஆடு வந்து தின்னுட்டு போறது கூட ஆயிஷா நாயகி தெரியாது. இப்படி ஒரு அப்பாவி பிள்ளப்பா அவ அப்படின்ற மாதிரி பரீரா அலி தான் சொல்றாங்க. இப்படி எல்லாம் ஆயிஷா நாயகி செய்ய மாட்டாங்க. அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அவர் வேற மாதிரி யார் சொல்ல, இவ இல்லைன்னா உங்களுக்கு வேற பெண் மக்கள் வேற மனைவி அல்லாஹ் தங்குதானே இருக்கிறான், அவர் அப்படி ஒரு கருத்து சொல்றாரு. எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்றாங்க. சமூகத்துல பெரிய ஒரு பிரச்சனையாகி இது கடைசியில தான் ஆயிஷா நாயகி தெரிய வருது, ரசூலுல்லாஹ் கேட்கல. அப்போ இந்த பிரச்சனையை பரப்பின ஒருத்தர் இருந்தாரே, அவரோட பேர் மிஸ்தா.
மிஸ்தா என்பவர் ஆயிஷா நாயுடைய வாப்பா அபூபக்கர் வந்து உதவித்தொகை எடுத்துக்கொண்டு வாழ்றாரு. அப்ப இவருக்கு வந்து அபூபக்கர் மாசம் மாசம் ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு உதவித்தொகை கொடுத்து கொண்டு இருந்தவர். அவர் தான் அந்த செய்தியை கூட பரப்புறார். அவனோட தாய் வீட்டுக்கு வந்து ஆயிஷா நாயகி சந்திக்கும் போது, அந்த காலத்துல வீடுகள் எல்லாம் டாய்லெட் இல்லை, இன்னைக்கு அங்க அட்டாச் பாத்ரூம்கள் அந்த காலத்துல இல்லை. வீட்டை விட்டு கொஞ்சம் தூர இடத்துங்களுக்கு போயிட்டா நான் 1க்கு 2க்கு இருந்துட்டு வருவாங்க. அப்படி போற வழியில அந்த தாய் வலிக்கு விழும் போது அந்த மகனுக்கு அந்த தாய் திட்டுறா. தன் மகனுக்கு தாய் திட்டுறா. ஆயிஷா நாயகி, என்ன உங்களோட மகனை போய் நீங்க திட்டிக் கொண்டு இருக்கிறீங்களே, ஏன் நீங்க இப்படி செய்யறீங்கன்னு கேட்க. உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாது, இப்படி எல்லாம் செய்தி பரவுது, உங்களுக்கும் சஃபானுக்கு இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதாமே, அப்படி என் செய்தி பரவுது என்று சொன்ன உடனே தான் ஆயிஷா நாயகி எங்க வந்தோம் என்ன பேசணும்னு தெரியாம அப்படியே அவங்க திரும்பிட்டாங்க. வீட்டை திரும்பி வந்து அவங்க அழுகுறாங்க, இப்படி ஒரு செய்தி பரவுதான். ரசூலா அப்பவும் வராங்க வீட்டுக்கு, பெருசா ஆயிஷா நாயகி எதுவும் கேட்கிறாங்க இல்ல. வளமையை விட ரசூலோட நடவடிக்கை வித்தியாசம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ஏன்னா இப்ப ரசூலாக்கு என்ன சொல்றது, எப்படி செய்யற, நிரூபிக்க முடியாத ஒரு பிரச்சனையா இருக்குது. நான் போய் எப்படி திடீர்னு மனைவிட்ட கேட்கறேன் தள்ளாடுறாங்க ரசூலா. எப்படி இந்த பிரச்சனை கையாளுறது? ஆயிஷா நாயகி ரசூலாட கேட்கிறேன், என்ன உம்மாட வீட்டுக்கு போய் எனக்கு ஒரு அனுமதி தாங்கன்றான். இப்ப அவங்களுக்கு தண்ணி இருந்து சமாளிக்கல, தாங்கலாம். அவங்களால அந்த இதுல இருந்து நான் எப்படி ரசூலாவுக்கு சொல்றது இந்த பிரச்சனைய? ரசூலா ஒரு முறை சொன்னாங்க, ஆயிஷா நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுக் கொள்ளண்டாங்க. இந்த வார்த்தை தான் ஆயிஷா நாயகி அப்படியே உடைச்சு போட்டுச்சு. அந்த உணர்வுகள் எல்லாம் ஆயிஷா நாயகி சொல்ற. அந்த ஆயிஷா நாயகிக்கு வந்து இந்த பிரச்சனை என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி என்கிட்ட கேட்டுட்டாங்களே, சமூகத்துக்குள்ள செய்தி பரவின அளவு அந்த பிரச்சனை முத்தி போயிட்டு. ஆயிஷா நீ தவறு செய்திருந்தா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ள ரசூலா வந்து தெளிவா சொல்றாங்க. அவங்க எதை சொல்லியும் அவங்களால நிரூபிக்கலாவே. கடைசி அவங்க சொல்ல, யார் சொல்லலாம், நான் என் உம்மாட வீட்டுக்கு போய் எனக்கு அனுமதி தாங்கன்னு மாப்பிள்ளை அனுமதி கேட்கிறாங்க. ரசூலா அனுமதி கொடுத்தாங்க. நேர வீட்டுக்கு வர்றாங்க. அந்த உம்மா வாப்பாட்ட பேசி பார்ப்போம் என்று பேசும்போது அவங்களுக்கு செய்தி ஏற்கனவே தெரியும். ஆயிஷா நாயகி மீது இப்படி ஒரு அவதூறு பரப்புற செய்தி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அவங்களும் வந்து ஆயிஷா நாயகியோட பத்தி பேசல, மகளோட பேசல. இந்த பிரச்சனை வேறு திசைக்கு போயிடுமே, வேறு மாதிரி ஆகுமே. பாருங்க, அந்த ஒரு ஃபேமிலி பிரச்சனை ஒன்று வந்தா அது எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. அந்த உம்மா பாப்பா ஆயிஷா நாயுடு உம்மா அப்பா கூட எவ்வளவு அழகா அந்த கையாண்டாங்கன்னு பாருங்க. அவங்களும் இந்த பிரச்சனை தெரியும். ஆனா அவங்க இந்த ஆயிஷா நாயுடு பேசல, கதைக்கல. மாப்பிள்ளை பெண் பிரச்சனைன்றது ஒன்று இருக்குது, மாப்பிள்ளை பொண்டாட்டி பிரச்சனை. அதுல கையாளுற ஒரு முறை ஒன்றும் இருக்கு இந்த ஹதீஸ், இந்த சம்பவத்துல. அதனாலதான் அவங்க வந்து பெருசா அதுல தலையிடல். மாப்பிள்ளை பொண்டாட்டி பிரச்சனை பார்த்து சால்வ் பண்ணட்டும்ன்ற மாதிரி அவங்க நிக்கிறாங்க, ஒதுங்கினாங்க. சரி, இப்ப இந்த வந்து ஆயிஷா நாயகி இங்க வந்து பேசும்போது உம்மா என்ன தெரியுமா சொன்ன எடுத்தோன்னு, ஆயிஷா சக்கலத்திகள் இருந்த அந்த பிரச்சனை வாரது சகஜம் தான் ஆயிஷா, நீ விட்டுடுன்றாங்க. சக்கலத்தி என்ன யாரு? ஒரு 2 மனைவி 3 மனைவி என்று இருக்கிறவங்களுக்கு தானே சக்கலத்தை சொல்றேன். அப்ப அவங்க சொல்றாங்க, ஆயிஷா அப்படி இருக்கிற வீட்டுல இந்த பேச்செல்லாம் வாரது சகஜம், அவங்க யாராவது போட்டிருப்பாங்க, இல்லாட்டி இப்படி சொல்லிப்பாங்க, கதை பரப்பி, இதெல்லாம் நீ பெருசா எடுக்காதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனால் ஆயிஷா நாயகி தாங்க இல்ல. அவங்க கற்புள்ள பெண் தானே, அந்த இடத்துல என்ன நடந்ததுன்றது அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஆனாலும் ஆயிஷா நாயகி அழுந்து அவங்க சொல்றாங்க, எனக்கு கண்ணீர் வத்தி போயிட்டு. அப்படி அவங்க காய்ச்சலும் ஏற்பட்டுட்டு அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. ஒரு நாள் ரசூலா வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க, அவங்களோட உம்மா அமைக்க, அவங்களோட வாப்பா அமைக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க ரசூலாவை பார்த்து, இப்படி ஒரு வேலை நடந்தது என்று சொன்னா நீங்க என்ன நம்புவீங்க, ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படி நடக்கல. அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. இந்த பிரச்சனைய கையாளுறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு. இந்த பிரச்சனைய மாப்பிளோடு கதைக்கிறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு. அதுதான் நாங்க படிக்க வேண்டியது. ஒரு ஆணும் படிக்கணும், ஒரு பெண்ணும் படிக்கணும். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு குடும்பத்துல அது மாப்பிளோட நான் பேசி சரி பண்ணணும். எப்படி சரி பண்ற? சரி பண்ணும் போது நான் எப்படி அதை பேசுறேன்? ஆயிஷா நாயகி ரசூல்லாவை பார்த்து சொல்றாங்க. ரசூல்லா அங்க இந்த வந்து பேசி கொண்டிருக்கும் போதுதான் ரசூல்லா சொல்றாங்க, ஆயிஷா நீ தவறு செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு. அப்ப ஆயிஷா நாயகி உடனே உம்மாவை பார்த்து சொல்றாங்க, உம்மா அவர் சொல்றதுக்கு நீங்க பதில் சொல்லுங்களேன்னு என்றாங்க. உம்மாக்கும் தெரியும் என் மகள் இப்படியான வேலையில ஈடுபட மாட்டா, அப்படி கெட்ட பொம்பளை இல்ல. ஒரு மனைவி ஒரு தாய்கிட்ட தானே ஒரு
பெண் புள்ள உம்மாட்ட தானே கேட்கும், பாப்பாட்ட ஃபர்ஸ்ட் கேட்குதுடா, உமா சொல்லுங்களே உமா பாருங்களேம்மா இப்படி பேச நீங்க பேசுங்களேம்மான்றாங்க. நான் என்னத்தம்மா பேசுறதுன்னு கேட்கிறாங்க. உமா கேட்கிறா நான் என்னத்த அவரோட பேச. ரசூலுல்லாஹ் இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க நீங்க பேசுங்களேன்னு எனக்கா வேண்டிய. ஓகே நான் என்னத்தம்மா பேசுறேன், எப்படி பேசுறேன்னு தெரியாத ஒரு பிரச்சனை. வாப்பாட்டு சொல்றேன், வாப்பா நீங்க பேசுங்களே வாப்பான். வாப்பா யார்? ரசூலுல்லாஹ் அவ்வளவு நண்பர், அவராலும் பேச முடியாது. அப்பதான் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, எப்படி சொல்றாங்கடா, இந்த சஃப்வானம் என்னை குறித்து கதை சொல்லப்படுது, அப்படி ஒன்று நடந்தது என்று நான் ஏற்றுக்கொண்டால் அல்லாஹுக்கு தெரியும் அப்படி நடக்கல. ஆயிஷா பதில பாருங்க, நடந்ததுன்னு சொன்னா நீங்க திருப்தி அடைவீங்க, சரி இவ பிரச்சனை ஏற்றுக்கொண்டா அப்படி என்று. ஆனா அல்லாஹுக்கு தெரியும் நான் அப்படி செய்யல என்று. இந்த பதில பாருங்க, அந்த ஆயிஷா நாயகி எவ்வளவு நுணுக்கமா பேசுறாங்கன்னு பாருங்க. அவங்க அந்த நேரத்துல சின்ன வயசு பெண் தானே ஆயிஷா நாயகி, சின்ன வயசு பெண். ஆனா நுணுக்கமா ஒரு குடும்ப பிரச்சனையை அவங்க கையாளுறாங்க. இது குடும்பத்துல மாப்பிள்ளை கொண்டாடி கடையில வந்த பிரச்சனை இல்ல, சமூகத்தால உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு அபாண்டம். ஆனா அவங்க சொல்றாங்க நான் செய்யலைன்னு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு அப்படிக்கு இப்படி ஒன்று நடக்கல, எந்த தொடர்பும் இல்லைன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு இதுக்கு மிச்சம் பேசுறது அவங்க ஒன்றும் பதில் சொல்லல. இதுக்கு மேலமா ரசூலுல்லாஹ் ஏதாவது விளக்கப்படுத்தல, நான் உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை தெரிந்தானே, நான் அப்படியான பெண்ணா இப்படியான பெண்ணா, அப்படியே என் உண்மை வளர்த்து, அப்படியே என் வாப்ப என்னை வளர்த்து, அப்படியே நிலையில அவங்கள்ட்ட கட்டி தந்த, சாதாரணமா நாங்க பேசுறதானே. ஆனா எந்த பேச்சும் ஆயிஷா நாயகி பேசல. இந்த ரெண்டு தான் சொன்னாங்க, நான் செஞ்சிருந்தேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்க, ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் அது போய் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படி நடக்கலன்னு. செஞ்சேன்னு சொன்னா நீங்க திருப்தி அடைவீங்க, ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன உண்மை. இந்த ரெண்டை தவிர அவங்க வேற எதுவுமே பேசல. அதுக்கு பிறகு சொன்னாங்க சபுருன் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆனுன் அலா மா தசிஃபூன். இந்த வேர்டை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஆயிஷா நாயகி சொன்ன வார்த்தை சபுருன் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆனுன் அலா மா தசிஃபூன். அவங்க இந்த இது குர்ஆனுடைய ஆயத். சுப்ஹானல்லாஹ். குடும்ப பிரச்சனை வெடிச்சு சிதற மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது. நெருப்பு தணல் மாதிரி பிரச்சனை போய்கொண்டிருக்குது. ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றாங்க, குர்ஆனின் ஒரு ஆயத்தை எடுத்து வைக்கிறேன், இதை தவிர எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பறிகொடுத்த நேரம் அவருடைய வாப்ப ஓதின செய்தி தான் இது. இது அல்லாஹ் தஆலா சூரா யூசுப்ல சொல்லி காட்டுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டு போனாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட சொன்னாங்க, வாப்பா எங்களை யூசுப் எங்களோட அனுப்புங்க, நாங்க ஒரு சும்மா குதூகலமா ஆடி ஓடி விளையாடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. வாப்பா சொன்னார், வானப்பா வச்சுட்டு போங்க, அவனுக்கு என்னாவது நடக்கும், ஓனாய் கடிச்சிடும், நீங்க எல்லாம் கவனிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ற. இல்ல இல்ல வாப்பா எங்களே நீங்க நம்பிக்கை இல்லையா, நான் கொண்டு போய் அதே மாதிரி பத்திரமா யூசுப்பை திருப்பி கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆனா அப்படி சொல்லி கூட்டி கொண்டு போனவங்க யூசுப்பை திட்டமிட்டு கொலை செய்வதற்கு தான் கொண்டு போனாங்க. கொலை செஞ்சுட்டு வரணும்னு தான் கொண்டு போனாங்க. ஆனாலும் போன இடத்துல அவங்களோட சகோதரர்களுக்கிடையில் நடந்த கருத்து பேச்சுடன் வானம் கொல்லவானம், அவரை பாலாங்கலத்தை தள்ளிட்டு நாங்க போவோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. பாலாங்கலத்தை தள்ளிட்டு போவோம் என்ற முடிவு எடுத்த பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட அந்த ஷர்ட் எடுத்து வந்து ஒரு ஓநாயுட ரத்தம் படிஞ்ச மாதிரி உருவாக்கி ஓநாயுட ரத்தத்தை ஷர்ட்ல தேய்ச்சி கொண்டு வந்து பாப்பட சொல்றாங்க, யூசுப்போட நாங்க விளையாடி கொண்டிருந்தோம், யூசுப் எங்கட பொருளை வச்சுட்டு போனோம், சாமநிலைக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனோம். அந்த நேரம் பார்த்து கரடி வந்த அந்த ஓநாய் வந்து தின்னுட்டு, இந்த பாருங்க அவனோட சட்டையை பாருங்க, யூசுப்பை கடிச்ச சட்டை இதுதான், ஓநாய் கடிச்சிட்டு அப்படின்னு சட்டையை காட்டுறான். அப்ப சட்டையை பார்த்தா ஓநாயோட ரத்தம் எல்லாம் இருக்கு. ஆனா மகன் மாதிரி சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு பாப்பாக்கு தெரியுது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரியுது, இவன் எல்லாம் சூழ்ச்சி செஞ்ச மகனுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டானு தெரியுது. ஆனா என்ன செஞ்சான் எப்படி செஞ்சான்னு தெரியாது. இவன் ஏதோ ஒன்று செஞ்சுட்டான், யூசுஃபுக்கு என் மகனுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டான்னு அவருக்கு நல்லா தெரியுது, கவலை அவருக்கு. ஆனா எப்படி நிரூபிக்கிற, எப்படி கேட்கிற, எல்லாம் ஒத்த அடிப்படையிலே சொல்றாங்க, ஓனாய் தின்னுட்டு எல்லாருமே ஒன்றா சொல்றாங்களே. அந்த நேரம் தன்னுடைய மகனை பறிகொடுத்த நேரம், என்ன செய்வது என்று தெரியாத நேரம், அவர் சொன்ன வார்த்தை தான் இது. ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆனுன் அலா மா தசிஃபூன். நான் அழகான பொறுமையை கையாளுகிறேன், நீங்க எதெல்லாம் என்கிட்ட சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ அதுக்கு அல்லாஹ் மட்டும்தான்
அவனுக்கு தான் தெரியும், அவன் எனக்கு உதவி செய்ய போதுமானவன். வல்லாஹு முஸ்தானுன், அல்லாஹ் உதவி செய்ய போதுமானவன். நீங்க என்னென்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்களோ அதுக்கு அல்லாஹ் தான் தெரியும், அவன் உதவி செய்ய போதுமான வார்த்தையை அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்போ சொன்னாரு. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப ஆயிஷா நாயகி பாருங்க, அவங்களோட வாழ்க்கை பெரிய ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டிருந்த நேரத்துல அவங்க இந்த வார்த்தை எடுத்து அப்படியே ஓதி காட்டுறாங்க. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஓதின அதே செய்தியை நான் எடுத்து சொல்கிறேன் என்று சொல்லிட்டு ஓதுறாங்க. ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆனுன் அலா மா தஸிஃபூன் சொல்லிட்டு அப்படியே சத்தம் இல்லாம இருந்தாங்க. அப்படி சத்தம் இல்லாம திரும்பி மறுபக்கம் தூங்கி கொண்டாங்க, சாஞ்சு கொண்டாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ஒரு குடும்ப வாழ்க்கையில எந்த பெண்ணாவது அல்லது எந்த மாப்பிள்ளையாவது எனக்கும் உனக்கு நடந்த பிரச்சனை குர்ஆனுடைய இந்த ஆயத்து போதும் என்று சொல்லுவானா? எந்த பெண்ணாவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு எடியூகேட் ஆகல, நம்ம அந்த அளவுக்கு குர்ஆனோட ஹதீஸோடு நம்ம தொடர்பாகல. ஆனா பாருங்க, ஆயிஷா நாயகி அந்த வேர்டை சொல்லிட்டு அப்படி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி இறங்குச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்குற போது எனக்கு தெரியும் அவங்க எப்படியா நிலையில நிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க பலமுறை ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்கியதை பார்த்திருக்கிறாங்க. பலமுறை ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி வீட்டுல இருக்கும் போது வஹி இறங்கி இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போன வீடு, அது சாதாரண வீடு இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போன வீடு. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பலமுறை வஹி வருகிற போது அவனோட உடம்புல அப்படியே பாரமாகும். இப்ப ரசூலோட கால் ஆயிஷா நாயகிட்ட தொடையில இருந்துச்சுன்னா ஆயிஷா நாயகிட்ட தொடை அப்படியே பாரமாயிடும். அது அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க, அனுபவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முகமெல்லாம் அப்படி வேர்த்து போய் முத்து முத்தா தண்ணி கொட்டும். அப்ப ஆயிஷா நாயகி தெரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருதுன்னு தெரியும். அதே ஃபீலிங் ரசூலுல்லாஹ் முன்னால அப்படியே பாக்குறாங்க. ஆயிஷா நாயகி அப்படியே ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்குது, அவனோ அந்த முகத்துல இருந்து அப்படி தண்ணி வடியுது. அப்படியே பார்க்கும்போது ஆயிஷா நாயகி தெரியுது இப்போ வஹி இறங்கி இருக்குதுன்னு தெரியுது. அல்லாஹு தஆலா ஏதோ செய்தியை கொடுத்திருக்கிறான். ஆனா ஆயிஷா நாயகி அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்தது எனக்கு தெரியும், ஆனா ஏண்ட பிரச்சனைக்கு தான் அல்லாஹ் வஹி இறக்கிறான்னு நான் நினைக்கலன்னு சொன்னாங்க. உண்மையில என்ன நடந்த, ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்கின பிறகு ஆயிஷாவே இப்ப ரசூலுல்லாஹ் பேசுறாங்க சந்தோஷமா, ஆயிஷாவை நீ நற்செய்தியை பெற்றுக்கொள், அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான். நீங்க சூரா நூர்ல எடுத்து பாருங்க, இது 12வது வசனத்திலிருந்து வருது. அல்லாஹு தஆலா உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க அந்த அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. உம்மா வாப்பாக்கு உடனே சந்தோஷம் ஆயிட்டு, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்களேன்னு. அப்ப அவன் உடனே சொன்னாங்க, ஆயிஷா எழுப்பி போ, உன் மாப்பிள்ளைகிட்ட போன்னு சொல்றாங்க. அவங்க சார் நான் போக மாட்டேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இப்ப ரசூலுல்லாஹ் மீது ஒரு சாதாரண லேசான கோபம் கொண்டு வருது. அவங்க சொன்னாங்க நான் போக மாட்டேன் என்றான். ஏன்னா என்னை தூய்மைப்படுத்திய அல்லாஹ் தான் என்னை தூய்மைப்படுத்தினான் என்று ஆயிஷா நாயகி அவங்க சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன் அந்த வசனத்துல இறக்கி காட்டும் போது ஆயிஷா நாயகி ஒரு தூய்மையான பத்தினியான பெண் என்ற வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுல இறக்கி வைத்தான். அந்த வசனம் என்ன, இன்னல்லதீன ஜாஉ பில்லுஃப்கி உஸ்பத்தும் மின்கும், இந்த செய்தியை உங்கள் ஒரு சாரார் தான் நபியை பரப்பினார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 11வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஆயிஷா நாயகி இப்படி சஃப்வானோடு இப்படி தப்பா நடந்துட்டாங்க என்ற செய்தியை உங்கள் ஒரு சாரார் பரப்பினார்கள். தஹபூனஹு ஷர்ரல் லக்கும், நீங்க நினைக்கிறீங்க அது உங்களுக்கு தீங்கா வந்துச்சென்று, பல் ஹுவ கைருல் லக்கும், அது தீங்கில் உங்களுக்கு நன்மைதான். லிக்குல் இம்ரிஇன் மின்ஹும் மக்தஸப் மினல் இஸ்ம், பாவம் செய்தவன் எல்லாம் அதற்கான தண்டனை பெறுவான் வரக்கூடிய அந்த வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுகிறான். அப்ப நீங்க அது 11வது வசனத்துல வீட்டை எடுத்து பாரு, ஒரு 26வது வசனம் வரைக்கும் அன்னை ஆயிஷா நாயகி பத்தியே சொல்லக்கூடிய ஒரு வசனம், இது நீண்ட ஒரு வசனம். அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் கற்பு தூய்மையானது என்று அவன் வஹி இறக்கித்தான் அதை நிரூபிப்பான் நான் நினைச்சு கூட பார்க்கலன்றான். நான் நினைச்சு கூட பார்க்கல, அல்லாஹ் வஹி இறக்கித்தான் இப்படி என் தூய்மைப்படுத்தி என்ன உண்மைப்படுத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு ஆயிஷா நாயகி அவங்க சொல்லி காட்டான். இப்ப இது அவங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட சமூகத்தால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை, சமூகத்தால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை, அது முனாஃபிக்கீன்கள் உருவாக்கின பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனை குடும்ப வாழ்க்கையை பெரியோர் சிக்கலுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ்வும் ஆயிஷா நாயகியும் இந்த கையாண்ட முறையே வித்தியாசமானது. இது சின்ன சலசலப்புகளுக்கு இடம் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அந்த அளவு ஆயிஷா நாயகி மீது ஒரு தப்பான பெண்ணாக இருப்பாள்னு ஒரு நாள் கற்பனை பண்ணல.
என் மனைவி இப்படி எல்லாம் இருந்திப்பாருன்னு பண்ண சமூகத்துக்கு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? சஃப்வானோடு சேர்த்து நீங்க ஆயிஷாவை பேசுறீங்களே, இது முக்கியமா நீங்க பெண்கள் கவனிக்கணும். சஃப்வானோடு சேர்த்து நீங்க ஆயிஷாவை சொல்கிறீர்களே, நான் வீட்டில் இல்லாத நேரம் ஒரு நாள் சஃப்வான் என் வீட்டுக்கு வந்ததில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் எப்போது வீட்டுக்கு வந்தால் நான் இருக்கிற நேரம் மட்டும்தான் வீட்டுக்கு வருவார். நான் இல்லாத நேரத்தில் ஒரு நாள் சஃப்வான் வீட்டுக்கு வந்ததில்லை என்று ரசூலுல்லாஹ் சமூகத்தை பார்த்து சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு முன்பின் அறிமுகமாக இருந்திக்கணும், பேசிக்கணும், கதைச்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்ல சஃப்வான்னு கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த சஃப்வான் கூட நல்ல ஒரு மனுஷன் என்றாங்க. சஃப்வான் கூட நல்ல ஒரு மனுஷன், நல்ல கேரக்டர் உள்ளவர், அது அப்படி சபல புத்தி உள்ளவர் அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க பெண்கள் என்ன புரிஞ்சுக்கணும் வேண்டாம், மாப்பிள்ளை இல்லாத நேரத்தில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மாறோ அல்லது உங்களோட ரத்த உறவுக்கு அப்பால் பட்டவங்களோ திருமணம் முடிப்பது கூட ஹலாலாக்கப்பட்டவங்களோ வீட்டுக்குள் வர்றத விஷயத்துல நீ கவனமா இருக்கும். ஏன்னா இது வாழ்க்கை விளையாட்டுக்குரியதல்ல. அல்லவே ஒரு பெண்ணுடைய கற்பு சம்பந்தப்பட்டது. ஒரு பெண்ணுடைய கற்பு சம்பந்தம். ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் எதையும் தாங்கிக் கொள்வாள். ஆனால் கற்போடு விளையாடுவது எந்த பெண்ணும் தாங்க மாட்டான். என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. எதை வேணுமானாலும் பெண் தாங்கிக் கொள்ளுவா. ஆனா அந்த பெண்ணுடைய கற்போடு விளையாடுவதை மட்டும் ஒரு பெண் தாங்கிக் கொள்ள மாட்டா. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் இல்லாத நேரத்தில் சஃப்வான் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தது கிடையாது என்றாங்க. அந்த அளவு சஃப்வான் நல்லவர் என்றாங்க. அவ ஏன் சாதாரணமா இல்லை, நான் கண்டுதானே இருக்கிறோம், அவர் வந்துட்டு போன ஒரு ஆள் தானே என்று ஒரு சும்மா ஒரு வேர்டு போட்டாலே போதுமே, நாசமாயிடுமே வாழ்க்கை. அந்த சந்தேகம் வந்தா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில ஒரு இன்பமே இருக்காது. அந்த சந்தேகம் வந்தா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில இன்பமே இருக்காது. அப்ப எந்த நேரமும் சந்தேகத்தோட அந்த நெருப்புல விழுந்த தணல்ல விழுந்த புழு மாதிரி வெந்து வெந்து சாகணும் அந்த வாழ்க்கை. அதுதானே உண்மையான பெண்ணுக்கு அனுபவிக்க போகக்கூடிய கொடுமை அதுதானே. அதனால இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். அதனாலதான் எங்களுக்கு மஹரம் என்ன, மஹரம் இல்லாத யார், திருமணம் முடிப்பது ஹராமானவங்க யார், திருமணம் முடிக்க ஹலாலானவங்க யாருன்னு எங்களுக்கு பட்டியல் போட்டு தரப்பட்டிருக்கு. அவ பெண்கள் நாங்க சாதாரணமா நாங்க எங்களோட லைஃப்ல இது பெரிய அளவுல விரட்டாம இப்போம். எங்க வீட்டு சூழல் அப்படி, வாழ்ற சூழல் அப்படியா இருக்கலாம். ஆனா அது எங்க நம்மளை தாக்குமெண்டா, இப்படியான ஒரு பிரச்சனை கதை ஒன்று பரவுற நேரத்துல அது உண்மையாக இருக்குமோ? அது நாங்க எத்தனை முறை கண்டுதானே இருக்கிறோம். இவங்க பேசிக்கொண்டிருந்ததை நாங்க பார்த்து இருக்கிறோம் தானே. அடுத்த வீட்டு ஆட்களும் கண்ணு கை மூக்கு சொல்லி அப்படியே செட்டப் பண்ணிட்டாங்கண்டா லைஃப் தொலைஞ்சு போயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவங்க மனைவிமாரோட வாழ்ந்த இந்த ஒரு நிலைமையை தவிர, இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அதை நிரூபிக்கிறான் பாருங்க. சமூகத்தால நிரூபிக்க முடியல, இது பொய்யான செய்தின்னு சமூகத்தால நிரூபிக்க முடியல, சாட்சிகளும் இல்ல. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இந்த செய்தியை இறக்கி ஆயிஷா நாகி பத்தினியான ஒரு பெண், தூய்மையான ஒரு பெண், அவங்க தூய்மையானவங்க, அவளுக்கு அமைஞ்ச மாப்பிள்ளையின் தூய்மையானவர்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரா அன்-நூர்ல மிக தெளிவான ஒரு பாடத்தை நமக்கு தருகிறான். அப்ப ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில இது ஒரு நிலைமை தான் நடந்து, மற்றபடி அவங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே நடக்கல. சில சந்தர்ப்பங்கள்ல கணவனுடைய பொறுப்புகள்ல உண்டு என்ன, கல்யாணம் முடிச்ச கணவர் மனைவிக்கு செலவு செய்ய வேண்டும். அது அவருடைய பொறுப்பு, கடமை. அதனால கடமை செய்ய தானே வேணும். அவ போதுமான அளவு ரசூலுல்லாஹ் பொருளாதாரம் இல்லை, ஆனா வாழ்க்கையை வாழ்றாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல எல்லா பெண்கள் ரசூலுல்லாஹ் அப்படியே வீட்டுக்குள்ள வச்சு, எங்களுக்கு போதும், நீங்க தரத்தாகணும், எங்களுக்கு அது வேணும், இது வேணும், உங்க பொருளாதார செலவு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இது லைஃப் நடந்த ரசூலுல்லாஹ். அவங்க அவ்வளவு ஏழ்மையில வாழ்றாங்க, எங்களுக்கு போதாத அல்லாஹ்வுடைய தூதரே எல்லா மனைவிமாரும் ஒரே டைம்ல சேர்த்துட்டாங்க. குறைஷி மனைவிமார்கள் என்ன செய்தன்னு தெரிய ரசூலுல்லாஹ் அப்படியே சத்தமில்லாம இருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே பேசுறாங்க. ஒருத்தர் பேசினாலும் பரவாயில்ல, 2-3 மனைவிமார் பேசினா என்ன நடக்கும்? 2-3 மனைவிமார் சேர்ந்து ஒரு மாப்பிள்ளோட பேசினா என்ன நடக்கும்? பெரிய ஒரு சிக்கல் தானே. ஆனா ரசூலுல்லாஹ் சத்தமில்லாம அப்படியே இருக்கிறாங்க. என்னத்தை பதில் சொல்றேன்னு தெரியாது. ஆனா உண்மையிலே ரசூலுல்லாஹ் வாழ்க்கை, நான் தான் ஆரம்பத்தில் சொல்லுமா, ஏழ்மையில வாழ்ந்த வாழ்க்கை. போதிய அளவு வருமானம் அவங்கள்ட்ட இல்லை. ஏன்னா அவங்க ஒரு இறை தூதருடைய பணியை செய்ததுக்கு அவங்களுக்கு நேரம் காலம் காணாது. போதாத்துக்கு சில நேரம் சமூக பிரச்சனை, சில நேரம் போர்களை சந்திக்க வேண்டிய எதிரிகளுடைய பிரச்சனை, இப்படியான நிலையில தான் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. ஆனால் இருப்பதை கொண்டு வாழ்ந்தாலும் மனைவிமாருக்கு அது போதாத நிலை இருக்கும் போது எல்லாரும் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌனமா இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க, ரசூலுல்லாஹ் சந்திக்க வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு சலாம் சொல்லி சந்திக்க வர செய்தியை, அந்த சவுண்ட குரலை கேட்ட உடனே எல்லா பெண்களும் ஃபர்தா போட்டுக்கொண்டு அப்படியே எல்லாம் வீட்டுக்கு சைடுக்கு போய்த்தாங்க. ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு உள்ள வரதுக்கு அனுமதி கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க.
அவ்வளவு நேரம் ரசூலா மௌனமா இருந்தவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வர்றாங்க, இந்த பெண்கள் எல்லாம் பர்தாப்பட்டு அப்படி ஓரமாயிட்டாங்க. அந்த அந்த செய்தியை ரசூலா பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அங்க தட்டுறாரு, உமர் ரலியல்லாஹு குரல் கேட்குது. இவங்க எல்லாம் திடீர்னு அவசரமா பர்தா போட்டு எல்லாத்தையும் தங்களை மறைச்சிட்டு ஓரமாயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு விட்டு வர்றாங்க, உள்ள வர்றான்னு போல ரசூலாக்கு இந்த ஏற்கனவே இந்த அந்த நிலைமைஞ்ச மனநிலை அப்படியே மாறி இப்ப சிரிக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹு தாலா உங்களை எப்போதுமே சிரித்தவனாக வைக்கணும் யா ரசூலல்லாஹ். இது நல்ல ஒரு செய்தி தானே. சந்திக்கு வரும்போது அந்த இடத்துல ரசூல்லா பார்த்து முறையில் என்ன சொன்னாங்கன்னா, யா ரசூலல்லாஹ் அல்லாஹு தாலா உங்களை எப்போதுமே சிரித்தவனாக வைக்கட்டும் அப்படின்னா, நீங்களும் சொல்லலாம் உங்களோட பிள்ளைக்கு உங்களோட மாப்பிள்ளைக்கு, அல்லாஹ் தாலா உங்களை எப்போதுமே நிம்மதியா வைக்கட்டும், உங்களை எப்போதும் சந்தோஷமா வைக்கட்டும், அல்லாஹ் உங்களை எப்போதும் ஹைரா வைக்கட்டும், அல்லாஹ் எப்போதும் உங்களுக்கு பரக்கத்துள்ளதா தரட்டும். இப்ப நீங்க நிறைய எடுக்கலாம் தானே, மாப்பிள்ளை உங்களுக்கு ஏதோ கிஃப்ட் தரலாம், சம்பாதிச்சு தரலாம், உங்களுக்கு நீங்க விருப்பமானது ஏதாவது ஒன்று செஞ்சு தரலாம், சந்தோஷமா உங்களோட பிரிச்சு சீர்ச்சி கதைச்சு பேசலாம். அப்ப நீங்க சொல்லலாம் அல்லாஹ் இடத்துலயா, அல்லாஹ் தாலா உங்களை எப்போதுமே சிரிச்ச முகத்தோட என்ன வாழ வைக்கட்டும், அல்லாஹ் தாலா உங்களுக்கு எப்போதும் ஹைர தரட்டும், அல்லாஹ் தாலா உங்களுக்கு எப்போதுமே பரக்கத்துள்ளவனா ஆக்கட்டும், அல்லாஹ் தாலா எப்போதுமே எங்களை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ செய்யட்டும். இதெல்லாம் நீங்க பழகணும் குடும்ப வாழ்க்கையில, மாப்பிள்ளையும் பழகணும் பொம்பளையும் பழகணும். அது ஒரு ஹைர் தானே வாழ்க்கையில, அப்படி சொல்ல பழகணும். நாங்க ரசூலா பார்த்து முறையில் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறத வார்த்தை கேட்டேன், யார் சொல்ல ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அடுத்த கேள்வி, இல்ல நீங்க உள்ளுக்கு வார இந்த குரலை கேட்டு எல்லாரும் போய் பர்தாபட் உள்ள போயிட்டாங்கன்னு ரசூலா சொன்னாங்க. அப்ப உடனே கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு பயப்படாம ஏன் அவங்க எனக்கு பயப்படுறாங்கன்னு கேட்டாங்க. அப்ப உள்ள இந்த குரல் வருது, நீங்க தான் கொஞ்சம் கடுமையான ஆளாயிடுச்சு, உங்களுக்கு பயப்பட வேற யாருக்கு பயப்படன்னு கேட்டாங்க. ரசூலா கடுமையா நடக்கிறல்லதான் அந்த மனைமர் சொல்ற செய்தி. நீங்க கொஞ்சம் கடுமையான ஆளு, அதாவது உங்களை வாழ்ந்தோம் அப்படி என்றாங்க. அப்ப என்னை விட அல்லாஹ்வுடைய தூதர் தானே நீங்க பயப்பட வேண்டியாச்சு, உங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த நேரத்திலையும் தன்னுடைய மனைமாரோட கடுமையாக நடந்தவர்கள் அல்ல. இன்னொரு ரிவாயத்துல முரளி தான் சொல்றாங்க, இந்த பிரச்சனைக்கு இப்ப அவனோட வீட்டுல அவருக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. யாருக்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அவனோட மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை என்னோட வாய் இப்படி நீளுது அப்படி என்ற மாதிரி கேட்டாங்க. என்ன விட உங்களோட மகள் அங்க பேச ரசூலாவோட அங்க போயிட்டு பாருங்கன்ட்டாங்க. ரசூலோட மனைவிமார் பேசுறாங்களா அப்படி? அப்ப அவருக்கு ஒரு பயம் வந்து, ஜெயினப் என்ற அவரோட மகள் தானே, ஹப்சா மன்னிக்கணும், ஹப்சாவோட மகள் ரசூலா மனம் முடிச்சுக்கிற ரசூலாவோட இப்படி பேசினா அவரோட வாழ்க்கை என்ன ஆகும், அல்லாஹ் தஆலா என்னத்தை குர்ஆன்ல ஆயத்துல இறக்கி என்ன செய்வானா தெரியா. உடனே பயம் வந்து உடுத்துக்கிட்டு போய் மகளை சந்திக்கிறா. நீ என்ன ரசூலாட்ட இப்படி எல்லாம் பேசுறியாமே, சத்தம் போட்டு பேசுறீங்களாமே அப்படின்னு கேட்கிறார். உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் உமரில் மகளை பார்த்து சொல்றாங்க பாருங்க, ஏதாவது தேவை என்னட்ட கேளு, ரசூலா நீ கரைச்சல் பண்ணாதேன்றான். ரசூலாட பேர் அது இது தாங்கன்னு கேட்காதே, உனக்கு ஏதாவது தேவை இருந்தா என்னகிட்ட கேளு அப்படி என்றான். ஏன்னா ரசூலாவுடைய லைஃப் இப்ப அவங்களுக்கு தெரியுமே. அதனால அவட மகளை அந்த ரசூலாவோட வாழ்ற வாழ்க்கைக்கு நீ இப்படித்தான் வாழணும் என்ற ஒரு புத்திமதி சொல்லி கொடுக்குறாங்க. அவனோட மாப்பிள்ளோட வாழ்க்கையை நீ புரிஞ்சுக்கோ, அவரோட லைஃப் இப்படித்தான், அவனோட வாழ்க்கை இப்படித்தான், உனக்கு ஏதாவது தேவை இருந்தா அவங்க போய் நீ கரைச்சல் பண்ணாத, என்கிட்ட கேளுன்றதான் அவனோட அட்வைஸ். அப்படிதான் ரசூலா செய்தி. எனவே ரசூலோட வாழ்க்கை இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடையாம வாழ்ந்த வாழ்க்கை, அதான் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இது முக்கியமானது. அப்ப இந்த அடிப்படையை நாங்க பார்க்கும்போது ஒரு கணவனை பொறுத்த வரையில், ஒரு மனைவியை பொறுத்த வரையில் அவங்களோட லைஃப் சக்சஸ் ஆகும். இந்த பேசிக் இல்லாம ஒரு நாளும் சக்சஸ் ஆகாது. இந்த பேசிக் இல்லாட்டி உங்களோட வாழ்க்கையில இந்த கணவனோட வாழ்க்கையும் உடஞ்சிதான் போகும். சும்மா ஏதோ நமக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, நீ உமா அப்பா வாழ்ற வரைக்கும் வாழ்வோம், இல்லைன்னா நாங்க இருக்கிற வரைக்கும் வாழ்வோம் என்று அந்த வாழ்க்கை வாழ இயலாது. அப்படி கணவன் மனைவி வாழ இயலாது, கணவனுக்கும் வாழ இயலாது, மனைவிக்கும் வாழ. நாங்க வாழ்றேன்னா நிஜமா வாழுவோம், இப்படிதான் வாழுவோம். அதுதான் மிக முக்கியமானது. அதே பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வாழ்க்கையை நீங்க நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அது கட்டாயம் இந்த வளர்ந்து வரக்கூடிய ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளைகளும் அந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அவங்க படிக்கணும். படிக்காம குடும்ப வாழ்க்கை நடத்துவது எங்களுக்கு பெரிய பரக்கத்தை தராது. எங்களோட எல்லாரோட நோக்கம் என்னன்னா ஒரு பரக்கத்தை பெறுறது தானே. ஆனா அந்த பரக்கத்து கிடைக்காது. நாங்க பெற வேண்டிய உண்மையான வாழ்க்கையுடைய யதார்த்தம் உண்மை என்பது ரசூலோட வாழ்க்கையில இருக்கு. நிறைய படிப்பினை இருக்கு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில நிறைய படிப்பினை இருக்கு. அங்கிருந்து ஒரு படிப்பு எங்கட வாழ்க்கைக்கு வரலன்னா பரக்கத்து வராது. நாங்க யாரோ வாழ்ந்த வாழ்க்கை நினைக்கிறோம். பொதுவாக
கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண் இடத்துல உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், உங்களுக்கு பெண் பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னா எல்லாரும் பட நடிகையும் பல நடிகர் பேரை தானே சொல்றான் பொதுவா. அவனுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு கதாநாயகிடி ஸ்டைல், அவள் அப்படி சிரிக்கணும், அப்படி சினுங்கணும், அப்படி முணங்கணும், அப்படி அழகணும், அப்படி கதைக்கணும், இப்படி நெளியணும், இப்படி சுழியணும் அவன் நினைக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு பொம்மையை கட்டி கொடுத்தாலும் சரி வராது, ஒரு ஆம்பளைக்கு சரி வராது. ஒரு பெண்ணை நினைக்க எனக்கு இப்படியான ஒரு மாப்பிள்ளை இவனை போலைக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி கதைக்கணும், அப்படி சினிமாவுக்கு தான் சரி வரும், டிராமாவுக்கு சரி வரும், லைஃபுக்கு சரி வருமா. இந்தியாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, எங்களை பைத்தியத்தை விட அங்க பைத்தியங்கள் கூட, கதாநாயகி பைத்தியம் அங்க கூட பர்தா போட்டுக்கிட்டு எல்லாம் போய் படம் பார்த்துட்டு வந்த ஜும்மாவை கூட நான் போகல, தளபதியிட்ட படம் பார்க்க வந்தேன் பொம்பளை பேட்டி கொடுக்குறான். அவக்கு ஜும்மா கடமை இல்லை, ஜும்மா நாள்ல தொழுகை கடமை இல்லை. அவருக்கு என்ன பிரச்சனை வந்தேன்னா தளபதியிட படத்தை மிஸ் பண்ண கூடாது. அவ எங்க போய்க்கிறா, தியேட்டருக்கு போய் வெளியில மைக்க நீட்டுவான், படம் எப்படி பார்த்தீங்க, ஓ நான் பார்த்தேன் தளபதியோட ஃபேன், நான் ஜும்மாவை கூட பார்க்கல, நான் படம் பார்க்க வந்தேன். அவக்கு என்னமோ ஈமான் 6வது பரல நிறைவேற்றின மாதிரி அவக்கு அப்படி ஒரு ஃபீலிங். அது அங்க பைத்தியங்களுக்கு முத்தி போயிடுச்சு. உங்களோட மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டாம், எனக்கு சூர்யா மாயிக்கொள்மிட்டு ஒரு பொம்பளை புள்ள சொல்லுது. அப்ப இதுதான் அவங்க கண்டுபிடிச்சிக்கக்கூடிய லைஃப். அவளோட தங்கச்சி இருக்கு, உன மாப்பிள்ளை என்ன சூர்யாவோட தம்பியோட பேரை சொல்லுவாங்க, கார்த்திக் மாயிக்கணும். அப்ப இந்த மாப்பிள்ளை பொண்டாடி எங்க தீர்மானிக்கிறேன், மாப்பிள்ளை பொண்டாடி எங்க தீர்மானிக்க, சினிமாவை பார்த்து தீர்மானிக்கிறேன், டிராமாவை பார்த்து எல்லாமே வேஷம் அந்த முகத்தை கழுவினா இவளை விட அவளுக்கு மோசமா இருக்கும். எல்லாம் அவளுக்கு அந்த மாவு இந்த மாவு அப்படி மாவு இப்படி மாவு எல்லாம் பூசி, அந்த கிரீம் இந்த கிரீமை பூசி தான் அவளை வெள்ளக்காரி விட பசந்தா ஆக்கி எல்லாம் தொடச்சி போட்டா இவளை விட அவள் மோசமாயிப்பாள். அப்ப இதை நம்பிதான் மாப்பிள்ளை கொண்டாடிய தீர்மானிக்கிறேன். எனக்கு வாரண்டா அந்த மாதிரி அழகு, அந்த மாதிரி ஸ்டைல், அந்த மாதிரி நட, அந்த மாதிரி உட, இந்த மாதிரி சினங்கள் முனங்கள் எல்லாம் இருக்கு. லைஃப் சரி வருமா? சரி வராது. அவளோட பேச்சு உண்மையில வாழ்ந்தாலும் அவனுக்கு அந்த லைஃப் சரி இருக்காது. ஏன்னா அவள் பணத்துக்கு நடிச்சவள் தானே, இவனுக்கு ஏத்தமா அவள் வாழ்வாளா? பணத்தை கொடுத்து அழுண்டா அழுவாள், பணத்தை கொடுத்து ஆடுண்டா ஆடுவாள், பணத்தை கொடுத்து சிரியண்டா சிரிக்கிறா. அவளோட தொழில் அது. அப்ப அந்த பெண் தான் இவங்களுக்கு கதாநாயகி. இவரு கதாநாயகனா வாழ்க்கை செட் ஆகுமா? அதுலதான் இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு காரணமே அதுதான். சரி, நம்ம அந்த தலைப்புக்குள் போவானோம். அப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, லைஃபை யதார்த்தமாக யோசிக்கணும், யதார்த்தமாக சிந்திக்கணும். கணவன் மனைவியுடைய கடமைகள் மிக முக்கியமான சொல்ல வந்த நேரம் காணாது. அப்போ கணவனை பொறுத்தவரையில் இஸ்லாம் சொல்றது, நீ கல்யாணம் முடித்த பெண்ணுக்காக வேண்டி நீ முதலில் செலவு செய்யணும், அது உன்னுடைய கடமை என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுது. அவர் கஞ்சனாக இருக்கிறார். ஒரு பெண் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறான், யார் சொல்லுதா என்ன மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கிறாங்க, என்ன பெண் கேட்டு வந்திருக்கிறான் 2 பேர் அப்படின்னு சொல்ற ஒரு பெண். இல்ல யார நான் முடிச்சு கொள்ள அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லிட்டு அந்த பெண் சொல்றா, எனக்கு ஒரு மாப்பிள்ளை இன்னார், அது பேரை சொல்றா, இன்னார் எங்க மாப்பிள்ளை எனக்கு வந்திருக்கு, ப்ரொபோசல் வந்திருக்குது, நான் இவரை முடிக்கட்டுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் ஒரு கஞ்சன், செலவு செய்ய மாட்டாரு அப்படின்னா. அவர் கஞ்சன், செலவு செய்ய மாட்டாருன்னா. அப்ப அவ இன்னொரு மாப்பிள்ளை சொன்னா, இங்கேயும் இன்னொரு ப்ரொபோசல் வந்திருக்குது, அவனுக்கு கடுமையானால் பொம்பளையில அடிப்பான் அவன் என்று அவர் சொல்லலாம், கொஞ்சம் அடிச்சிடுவான் அப்படின்றாங்க. 2 நான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் 3வது ஒரு மாப்பிள்ளையை காட்டுறாங்க, இவர் நல்ல, நீ இவரை முடிச்சுக்கோன்றாங்க. அதனால தான் கல்யாணம் முடிக்க போது அந்த மாப்பிள்ளை நல்லம்மா, அந்த பொண்ணு நல்லம்மா, அந்த குடும்பம் நல்லம்மான்னு விசாரிக்க இதுதான் காரணம். நான் சும்மா போய் பாலங்கணத்துல யாரும் தள்ள விரும்புறதில்லே. மாப்பிள்ளையா இருந்தா நாங்க முதல்ல பணத்தை மட்டும் பாக்குறது இல்ல, அவனு குணத்தையும் பார்க்கணுமே. இப்ப ரசூலுல்லாஹ் 2 காட்டுறாங்க. இவர்கிட்ட போனா உடனே நல்லா வாழ வைக்க மாட்டாரு, இவர்கிட்ட போனா அவன் எப்பவும் பிரச்சனை படுத்து அடிச்சு கொள்ளக்கூடிய டக்குன்னு அடிச்சுடுவார் அவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் காட்டிட்டு 3வது ஒரு நபர் தான் ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க, இவர் நல்ல, இவர் முடியுன்றாங்க. அப்ப என்ன காரணம்? திருமண வாழ்க்கை என்பது ஒரு நல்லவரா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பொறுப்புள்ளவரா இருக்கணும், வாழ வைக்கக்கூடியவரா இருக்கணும் என்பதெல்லாம் அந்த கேட்டகரிஸ்ல வாரதானே. ஒரு ஆணுக்குரிய அந்த தகுதிக்குரியவராக அவர் இருந்தாதான் ஒரு பெண்ணை மனம் முடிச்சு கொடுக்கலாம். ரசூலுல்லாஹ்வே காட்டி கொடுக்கலாம் அந்த பெண்ணுக்கு, நீ இவரை முடியும். அப்ப அந்த பெண் அவரை தான் முடிச்சாங்க. கடமை என்ன என்று சொன்னா இஸ்லாம் நமக்கு சொல்லுது, கணவன் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி செலவு செய்யக்கூடியவனா இருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்டான், யார் ரசூலுல்லாஹ், எங்களோட மனைவிக்கு நாங்க என்ன செய்யணும் என்று சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. நாங்க மனைவிக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை என்ன? இப்ப கடமையை பத்தி சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எங்களோட கடமை என்ன யார் ரசூலுல்லாஹ், மனைவிக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ சாப்பிட்டால் மனைவிக்கு சாப்பாடு கொடு. இது முதலாவதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சாப்பிட்டால் மனைவிக்கு சாப்பாடு கொடு. ஏன்னா நீங்க மனைவியின் கைப்பிடிச்சு ஹலால் மனைவி ஆக்கின பிறகு நீங்க மட்டும்
சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு பொடிமாரோட போய் சுத்தி ஹோட்டல்ல சாப்பிட்டு அங்கெல்லாம் சுத்திட்டு ராவு 10 மணிக்கு வந்து கேட்கற நீங்க சாப்பிட்டீங்களா? அப்ப சாப்பிட்டு தூங்குங்கண்டா இப்படி ஒரு மாப்பிள்ளை நமக்கு தேவையா? என்னதான் ஒரு பெண் கேட்பாள். சாதாரண ஒரு மனைவி என்ன செய்ய, மாப்பிள்ளை வரக்காட்டி இருப்பா, அவங்க 2 பேரும் சாப்பிடுவோம். இவர் என்ன செய்யற, பொடிமாரோட சுத்துற, ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சுத்துற, அந்த ஹோட்டல் போற இந்த ஹோட்டல் போற, எல்லா இடத்துக்கும் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டு தூங்குங்கண்டா ஃபீலிங் எப்படி மாறும்? அது நல்ல பழக்கம் இல்லை. பொதுவா ஒரு ஆணும் பெண்ணும் உண்டா உட்கார்ந்து, அதாவது கணவன் மனைவி உண்டா உட்கார்ந்து சாப்பிடுறதான அந்த அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப நான் சாப்பிட்டு வந்து நீ சாப்பிட்டியான்ற கணவன் கணக்கெடுக்காம இருக்கக்கூடாது. அது சாப்பாடு கொடுக்கக்கூடிய பொறுப்பு கணவனை சாரும், அது அவனோட கடமை. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சாப்பிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுங்க, அவளும் சாப்பிட, அந்த உன்னுடைய பொறுப்பு என்று ரசூலுல்லாஹ் நிரூபிக்கிறாங்க. 2வது சொல்றாங்க, நீ ஒரு ஆடை எடுத்து கொடுத்தால் அவருக்கும் ஒரு ஆடை எடுத்து கொடுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சாதாரணமா இப்ப நீ உடுத்தால் அவருக்கும் உடுக்க கொடுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப உங்களோட பொறுப்பு என்ன? நீங்க ஒரு நல்ல ஒரு ஆடையை சாய்ஸ் பண்றீங்க, வாங்குறீங்க, பரவாயில்ல. அதே போல உங்களோட மனைவிக்கும் அந்த ஆடையை எடுத்து கொடுங்க, நீங்க உடுக்கிற போது அவருக்கும் உடுப்பு கொடுங்கன்றாங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனைவியுடைய முகத்துல ஒரு நாள் அடிக்காதீங்கன்றாங்க. மனைவியுடைய முகத்துல ஒரு நாள் அடிக்காதீங்க. அப்ப கணவன் வந்து கடின உள்ளமுடையவனாக ஒருபோது இருக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது கூட கடமைன்றாங்க. ஆயிஷா நாயகி அதனால தான் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் மனைவிமார அடித்தது கிடையாது என்று ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அடிச்சது, மனைவிமாரை அடிச்சது கிடையாது, யாரையும் அடிச்சது கிடையாது. யுத்தம் என்று வந்து போர் செய்கிற நேரத்துல மட்டும்தான் ரசூலுல்லாஹ் எதிரிகளை அடிச்சிருக்கிறாங்களே தவிர மற்ற எந்த நேரத்துல யாரையும் ரசூலுல்லாஹ் அடிச்சது இல்லை, கை நீட்டியது இல்லை என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப எந்த மனைவி மாப்பிள்ளை அடிப்படணும் என்றத இந்த உமா அப்பா விரும்ப மாட்டாங்க. நாங்க அப்படி அந்த பிள்ளைய வளர்த்து நீங்க ஆடு மாடு அடிக்கிற மாதிரி என்ன மகளை போட்டு அடிச்சிருக்கேன்னு எல்லா தாய்மாரும் கேட்பாங்க தானே. ஏன்னா அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு பெண் பிள்ளை வீட்டில் வளர்க்கப்படுகிற போது அவர் மகாராணியா தானே வளர்க்கப்பட்டால், செல்லத்தோடு தானே வளர்க்கப்பட்டால். பெற்றோரை அடிக்காத போது, பெற்றோரை நோய்க்காத போது வந்த மாப்பிள்ளை அடிக்கிறத எந்த தாய் தகப்பனாவது பார்த்து கொண்டிருப்பாங்களா? அப்போ ஒரு மாப்பிள்ளையோட அடிப்படை குணங்கள் உண்டாக இருக்கணும், தன் மனைவியின் மீது கை வைக்காதவனா இருக்கணும். ஆனால் குர்ஆன் சொல்லுது, அவள் தப்பு செய்கிற போது அவளை திருத்துவதற்காக மட்டும் நீங்க அடிக்கலாம், அதுவும் காயம் ஏற்படாத வகை. அது முதலாவது ஆப்ஷனாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. அதையும் புரிஞ்சு கொள்ளணும் மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும். முதல் ஆப்ஷன் பெண்ணு கை நீட்டி அடிப்பதல்ல, ஃபைதுஹுன்னன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். முதலாவது ஆப்ஷன் அவருக்கு நீங்க நல்ல மாதிரி எடுத்து சொல்லுங்க என்கிறான். நல்ல மாதிரி எடுத்து சொல்லு, நீ செய்யறது தப்புமா, இப்ப நடக்கிறது தப்பு, இப்ப கதைக்கிறது தப்பு, இதெல்லாம் கூடாது, நல்ல மாதிரி அந்த தவிர மாப்பிள்ள தன் மனைவிக்கு எடுத்து சொல்லணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அது கேட்கலன்னா அவ படுக்கையில இருந்து ஓரமாக்கி வையுங்கள், அந்த சுகம் அவளுக்கு கொடுக்காதீங்க, அவளை ஓரமாக்குங்க. இது 2வது ஆப்ஷன் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப மனைவிக்கு தெரியணும், இந்த மாப்பிள்ளை இப்ப என்னோட கோபத்தோட இருக்கிறாரு, சொல்லி பார்த்தாரு, இப்ப என்னை கொஞ்சம் ஓரமாக்குறாரு அப்படின்னு அந்த பெண்ணும் புரிஞ்சு கொள்ளணும். 3வது ஆப்ஷன் அல்லாஹ் தஆலா சொல்றான், கேட்கலண்டா அடிங்கன்றான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லேசா அடிங்க, காயப்படுத்தாதீங்கன்றாங்க. அது ஏன் 3வது ஆப்ஷனுக்கு குர்ஆன் கொண்டு வந்தது ஏன்னு யோசிச்சு பாருங்க. அவளோட வாழணும் என்றதுக்கு தான் அல்லாஹ் தஆலா அந்த ஆப்ஷன் சொல்றான். சில நேரம் பிடிவாதம் உள்ளவங்க இருப்பாங்க, எதுக்கு அடங்காதவங்க இருப்பாங்க, நீங்க சொல்லி நானத்தை கேட்க நிற்பாங்க. அப்ப அவங்களுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. லேசா அடிச்சு பாருங்க, காயம் ஏற்படுத்தாதீங்க. அப்போதாவது பெண் திருந்தினார். ஏன் இது வந்துச்சுன்னு சொன்னா, அந்த குடும்பம் உடையக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து போங்க, வாழுங்க, வழியை பாருங்கன்றது தான் குர்ஆன் சொல்லுது. அதையும் கேட்கலன்றா அடுத்த கட்டம் பிரியறதுக்கு வேணா வழியை பார்க்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, முகத்துல அறையாதீங்கன்றாங்க. முகம் என்பது ஒரு கண்ணியம் தானே, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ முகம் என்பது கண்ணியம். நாங்க பிள்ளைகளுக்கு கூட முகத்துல அறையக்கூடாது. அப்ப யாருக்கும் அறையக்கூடாது, ஒரு மிருகத்துல முகத்துல கூட நம்ம அறையக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, வலா துகப்பிஹ், கெட்ட வார்த்தைகளால் உங்கள் மனைவியை பார்த்து பேசாதீங்கன்றான். இருக்கிற எல்லா மோசமான வார்த்தை கூட குப்பை கொட்டுற மாதிரி மனைவி மேல கொட்டக்கூடாது. விளங்குச்சா? அவ வந்து கண்ணியமா தான் பேசணும். இப்ப ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் அந்த பிரச்சனை சொன்னேனே, ஏதாவது கருத்து பிரச்சனை வந்த அந்த வார்த்தைகள் ரசூலுல்லாஹ் விட்டாங்களா, ஆயிஷா நாயகி விட்டாங்களா? இல்லையே. எவ்வளவு கண்ணியமா பேசிட்டு அந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டாந்து வச்சாங்களே முன்னால. எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியா ஆயிஷா நாயகி இருந்தான்னு பாருங்க, அந்த சின்ன வயசுல. அப்போ அந்த பிரச்சனை எப்படி கையாண்டாங்க, அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பிரச்சனை ஒன்று வந்தா உங்கள்ட்ட இருக்கிற எல்லா குப்பைகளும் கொண்டு போய் மனைவிட்ட கொட்டக்கூடாது.
தப்பு தப்பாக பேசக்கூடாது, மோசமான வார்த்தைகளால் அவளை திட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை யூஸ் பண்ணது கணவன்மாருக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கவே இல்லை. கோபம் வந்தா என்ன செய்யணும்? கோபம் வந்தா என்ன செய்யணும்? மாப்பிள்ளைக்கோ பொம்பளை கோபம் வந்தா என்ன செய்யணும்? உடனே உமாவுக்கு கால் பண்றது, பாப்பாவுக்கு கால் பண்ண, நானா வாங்கலை பாருங்களேன் இவரை அப்படின்னு சொல்றதா? கோபம் வந்தா முதல்ல அமைதியாகணும். கோபம் வந்தா முதல்ல எப்பவுமே அமைதியாகணும், பேச போகக்கூடாது. பேசினா பேச்சு முத்தும். அதாவது கொஞ்சம் ஒது செஞ்சு கொண்டு ஒரு ஓரமாகிடும். நிதானம்தான் ஒரு பிரச்சனையின் போது தீர்வு, வேறொரு தீர்வு அந்த இடத்துக்கு வராது. கோபம் வந்தா ஒரு ஆணா பெண்ணை இப்ப பாக்குறோம், இப்ப பேசினா ஒரு கொப்புல ஏறிடுவாரு, இறக்க கஷ்டமாயிடும். இவரை இப்படியே விட்டு போட்டு நாம மௌனமா அமைதியா இருந்து அவர் பேசி முடிகிற வரைக்கும் நம்ம அமைதியா இருந்து சைலன்ஸ் ஆகி அவர் கூல் பண்ணோம்னு தான் ஒரு பெண் ஒரு மனைவி யோசிக்கும். அது மாதிரிதான் ஒரு ஆண் ஆடுற ஆட்டத்துக்கு நிப்பாட்ட இயலாது, கொஞ்சம் பொறுமையா இருப்போம், பேசி முடியட்டும் என்றுதான் அவரும் எதிர்பார்க்கணும். கோபத்தின் போது வார்த்தைகள் எப்போதுமே பலவிதமா வந்துடும், அதை தடுக்கலாம் பற்றும். நான் அப்படி பேசினேன்னா எனக்கு விலங்கல், என்ன கோபத்துல நான் அப்படி பேசினேன்னு பிறகு கை செய்தப்பட்டு வேற இல்லை. ஏன்னா விட்ட வார்த்தையை திரும்ப எடுக்க முடியாது. போனா போனதுதான், வாயிலிருந்து வெளியே வந்தா வந்ததுதான், திரும்ப எடுக்கிற அந்த வார்த்தைகள். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. அப்ப நாம முதல்ல என்ன செய்யணும்? அமைதி ஆகிடணும், மௌனம் ஆகிடணும். நம்ம தான் ஏதோ தவறு செஞ்சோமா, அவர் விளங்குறாரா, பேசி முடியட்டும், அமைதியாகும். அமைதி நிதானம் விளைய போறதுதான் கொஞ்சம் மைண்ட் கிளியர் ஆகும், உடம்பு எல்லாம் ஒரு ரிலாக்ஸ் ஆகும். கோவத்தொடைக்கு போல பாருங்க, உடம்பு சூடு கூடும். சூடு கூட போல அவட ஹோமோன்ஸ் எல்லாம் வேற மாதிரிதான் இயங்க ஆரம்பிக்கும். அப்பதான் ஒரு கோபம் அடிக்கணும், உடைக்கணும் என்றெல்லாம் வரும். அந்த நேரம் பேச்சுக்களை குறைக்கணும், அமைதியாகணும், அமைதிக்கான வழியை காணணும். அமைதி எல்லாம் அடங்கின பிறகுதான் நம்ம அந்த பேச்சு அந்த இடத்துல எடுக்காம அதை கடந்து போகணும். அது மறுபடியும் திரும்ப கிளறப்படாது. ஆனா அந்த இடத்துல அந்த மௌனத்தை நாங்க கைவிட்டோம் என்று சொன்னா என்ன தெரியுமா வரும்? நீ அன்றைக்கும் அப்படித்தான் பேசுறீங்க, இன்றைக்கும் அப்படித்தான் பேசுறீங்க, உன்னை வாழ்க்கையில இப்படிதான், உங்களோட உமா உன்னை வளர்த்தது அப்படித்தான், உன்னை வளர்ப்பே இப்படிதான், யாரும் பேசில்லை உன்னை வளர்த்து இல்லைன்னு போல அந்த பேச்சு. இப்ப பாருங்க, அந்த கோபத்துக்கு நாங்க அமைதிக்கு இடம் கொடுக்காவிட்டா நாங்க ஒரு வேர்டை பேச அவர் ஒரு வேர்டை பேசுன போல குடும்ப பிரச்சனையா போய் நிற்கும். உமா அப்பா வளர்த்தது சரியில்லை என்ற இடத்துல நிற்கும். அப்ப சும்மா இருக்கக்கூடிய உமா அப்பா அந்த இடத்துக்கு இழுக்கப்படுவாங்க, அவங்கள பேர் நாசமாக்கப்படும். அவங்க அப்படியே வளர்த்தாங்கன்னா நிச்சயமா அப்படி வளர்க்கல. நம்மட ஆக்டிவிட்டிஸ், நம்மட வேலைகள் காரணமாக இப்ப சும்மா இருக்கிற உமா அப்பா எல்லாம் ஏசப்படக்கூடிய நிலைக்கு மாறுது. இப்ப நாங்க அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? சில விஷயங்கள் பேசாம நாங்க மௌனமா இருந்துடும். அப்ப மன அழுத்தம் கூட கொஞ்சம் குறைஞ்சிடும். மன அழுத்தம் கூடுற, சில பேருக்கு ப்ரெஷர் கூடுற, சீனி கூடுமே, நோயாளியா இருந்தாருந்தா. அப்ப எல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகுதான் நான் அப்படி பேசிக்க கூடாது, நான் உங்கள்ட்ட அப்படி கேட்டிருக்க கூடாதுன்னு நீங்க சொல்லி பாருங்களேன். அவன் அப்படியே பெட்டிப்பாம ஒரு மாப்பிள்ள அடங்கிடுவான். இப்போ என்னதான் தவறோ, நான் பேசினதான் தப்போ, நான் பேசிக்க கூடாது அப்படின்ற மைண்ட் அவருக்கும் வரும். எங்களுக்குள்ள ஈகோ என்ன தெரியுமா? நாம இறங்கி போற இல்ல, அவரும் இறங்கி வாரோம். ஏழ்மனை நீங்க வாங்க, ஏழ்மனை நான் பார்க்க. இந்த ஈகோ ஈகுது, அது ரப்பர் பந்து மாதிரி திரும்ப திரும்ப உங்களுக்கே வந்து அடிக்கும். அப்படி இழுக்கல, ரெண்டு பேரும் ரப்பர் மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் இழுக்கல. சரி, அப்ப என்னதான் தவறு, மன்னிச்சுக்கோ, நம்ம அப்படி செய்ய மாட்டோம். ஏதோ தவறா நடந்துட்டு தவறா இதாயிட்டு நான் வேணுமென்று செய்யல சார், தவறு ஏலத்தான். ஒரு பெண் இறங்கி போவதனால ஒன்று நடக்க போறதும் இல்லை. ஒரு ஆண் இறங்கி போனா சரி, நான் தவறு தான், என்னதான் தவறு, நான் வந்த உடனே அப்படி பேசிக்கப்படாது, வந்த உடனே நான் அப்படி கேட்டிருக்கப்படாதுன்னு ஒரு ஆண் இறங்கி போனதாலும் பிரச்சனை, அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அந்த மரியாதை எதுவும் குறையாது. ஏனென் தவறுதான். ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசித்தானே ஆகணும், கொஞ்சம் மௌனமாகணும், அமைதியாகணும். பிரச்சனையை அப்படியே சோல்வ் பண்ணியாச்சு. அவர் பேச காட்டி நான் இருக்கிறது, நான் பேச காட்டி அவ இருக்கிறா. மூணாவது அடுத்த வீட்டுல இருக்கிற வந்துதான் பேச வைக்கணுமா? எங்களையா அடுத்த வீட்டுல வந்த ஆட்களை பேச வைக்கணும். சில பிரச்சனை முடிஞ்சிட்டு டீ ஊத்திக்கிற, வாங்க குடிங்க, சாப்பாடு வச்சுக்க, வாங்க சாப்பிடுங்க. இப்ப நாம தானே பேச்ச தொடங்கணும். அப்படிதானே அந்த பிரச்சனை முடியும். கோபம் வருகிற போது நாம் சில நிதானங்களை கையாளாது விட்டால் அது வேறொரு வெடிப்புக்கு காரணமாயிடும்.
அதனாலதான் எப்பவுமே சொல்லுவான், காலையில நடந்த பிரச்சனை மாலையில விட்டுடுங்க, மாலையில நடந்த பிரச்சனை இரவோட இரவா அனுப்பிடுங்கன்னு சொல்றது அதுக்கு தான். எப்போதுமே நாங்க மூணாவது டிசிஷனுக்கு போகப்படாது, இவரோட பேசப்படாது. நான் உமா வீட்டுல போய் இருப்பேன், இவர் என்ன செய்யறேன்னு பார்ப்போம், இவர் எப்படி தின்றாருன்னு பார்ப்போம், இவர் எப்படி பிள்ளைகளோட இருப்பாருன்னு பார்ப்போம். அப்படியே டிசிஷன் போகக்கூடாது. ஒரு பெண் அந்த முடிவுக்கு வரக்கூடாது. இவள் ஏன்மான வீட்டுல கொண்டு போய் நான் விட்டுட்டு வரவேன் எப்படி கேட்டு பார்ப்போமே, மாப்பிள்ளையும் அந்த டிசிஷனுக்கு வரக்கூடாது. இது ஏன்? இந்த ஈகோ தான் பிரச்சனை. ஈகோ தான் பிரச்சனை. நானா நீயாண்ட போட்டி. இந்த ஈகோ லைஃப்ல வரக்கூடாது. வந்தா பிரச்சனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது உடஞ்சி போயிடும். அதனால அந்த ஈகோ எப்போதுமே நம்ம நிப்பாட்டிட்டு மனைவி இடத்துல எந்த நல்ல பண்பு இருக்கிறதோ அதை மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு வரோம். இப்ப நடந்த பிரச்சனையை கொண்டு வரப்படாது, நடந்த பிரச்சனையை கொண்டு வரப்படாது. மனைவி இடத்துல என்ன நல்லது இருக்குதோ அதைத்தான் அவர் மாப்பிள்ள சொல்லணும். நீ நல்ல புள்ளப்பா, உன்னை இப்படி எல்லாம் இருக்கல, நீ இப்படி சொன்னா நீ கேட்கிற புள்ள, நீ அப்படி சொன்னா நடக்கிற புள்ள, உன் முகத்துல எப்பவும் சிரிப்பு தான், உன்னிட்ட எப்படி இருந்து வந்துச்சோ தெரியான்னு சொன்னாலே முடிஞ்சு தானே. மனைவி முடிஞ்சா அவுட் ஆகிடுவா மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளையும் அதே மாதிரி மனைவி மாப்பிள்ளையிட சொன்னா நீங்க அப்படியான ஆள் இல்லப்பா, நீங்க இப்படித்தான் நல்லவர், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்ததோ தெரியாது. எப்போதுமே ரெண்டு பேருமே நல்ல பழக்கங்களை தான் முன் வச்சு பேசணும். அவர்கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தையோ இவர்கிட்ட இருக்கிற தப்பான குணத்தையோ முன்னாக்கவே கூடாது. அது ஒரு நாள் லைஃபுக்கு எடுக்கவே கூடாது. என்ன மனைவிட்ட நல்லது இல்லாம இருக்குமா? என்ன மனைவிட்ட நல்ல பண்பாடு இல்லாம இருக்குமா? மாப்பிள்ளைகிட்ட நல்ல பண்பாடு இல்லாம இருக்குமா? இருக்கும். ஆனா கோபத்துக்காக நம்ம அந்த ஈகோ அந்த இடத்துல பேச விடாட்டி நம்ம மௌனமாகிட்டு அவட நல்ல பண்பை வச்சு பேசும்போது எல்லாமே கரைஞ்சி ஐஸ் மாய் கரைஞ்சி பேசிடும். அப்ப பிரச்சனை சோல்ட் ஆயிடும். இந்த பழக்கங்கள் இருக்கணும். அப்படி செய்கிற போதுதான் நம்மளோட லைஃப் நல்லதா மாறும். அப்ப ரசூலா என்ன சொன்னாங்க? கெட்ட வார்த்தைகளா திட்ட போவாதீங்க. கோபத்துக்கு பிறகுதான் அந்த கெட்ட வார்த்தைகள் வரும். அடுத்து ரசூலா சொல்றாங்க, வலா தஹ்ஜில்லா ஃபில் பைத், உங்களோட மனைவிக்கு உங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை உங்களோட வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்கன்னு ரசூலா சொல்றாங்க. உங்களோட பிரச்சனை உங்களோட வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. அதை கொண்டு போய் மூணாவது நபருக்கு காட்டாதீங்க. உங்களுக்கு மனைவிகளில் ஒரு பிரச்சனையா, முரண்பாடா, பிடிக்காத பிரச்சனை நடந்துட்டா, கருத்து முரண்பாடு வருதா, முடிஞ்ச அளவு நம்ம பிள்ளைகிட்ட சில நேரம் அதை காட்டிக்கொள்ளாமங்கிறதா நல்லது. என் வாப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் சண்டைப்பா, என் வாப்பம்மா எப்ப பார்த்தாலும் கரைச்சு, எப்ப பார்த்தாலும் ஏசுறாங்க. அந்த பிள்ளைக்கு அந்த மனசுல போட இடம் கொடுக்க கூடாது. அது அந்த புள்ள என்ன செய்யும், அட ஸ்கூல் ஃப்ரெண்ட சொல்லும், வெளியில அடுத்த வீட்டுல பிள்ளைகிட்ட சொல்லணும்னா அது ஊருக்கே பரவிடுமே. உங்களோட பிரச்சனை ஊருக்கே டெலிகாஸ்ட் ஆயிடும். யாராவது டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு, உங்களோட பிள்ளைதான் டெலிகாஸ்ட் ஆகும். எங்கட பிரச்சனை நாங்க ரூமை மூடிக்கொண்டு ரெண்டு பேரும் பேசுறோம். நிறைய பேசலாம் ரெண்டு பேரும். நீங்க அப்படி செஞ்சீங்க, நீங்க இப்படி செஞ்சீங்க, நீங்க இப்படி கதைச்சீங்க, இதனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, இதாலதான் வந்துச்சு அவரும் சொல்லலாம். உன்னாலதான் இப்படி வந்துச்சு, அப்படி எல்லாம் பேசி முடிஞ்சு ரூம்ல இருந்து வெளியே வரப்போல மறுபடியும் புதிய மாப்பிள்ளை புது மாதிரிதான் கையை வெளியாகும். பிரச்சனை பேசாம முடிவுக்கா நேரா, ஆனா அது பிரச்சனையாகவே வச்சு கொள்ளக்கூடாது. ரசூலா என்ன சொல்றாங்க? உங்களோட அறையில அதை பேசி முடிங்க, உங்களோட வீட்டுல பேசி முடிங்க. நீங்க அதை பேசி முடிக்கல என்றால் மூணாவது நபர் தலையிடுவார். மூணாவது நபர் எப்ப தலையிடு வருதோ அந்த பிரச்சனை மூக்கு சல்லியமா ஈடுபட்டு கொண்டே போகும். முடிஞ்ச அளவு மாப்பிள்ளை பெண்ணும் எப்பவுமே தங்களோட பிரச்சனையை தாங்களா பேசிக்கொள்ள அதுக்கு முடிவுக்கான அவங்க தயாரா இருக்கணும். அதுக்கு உமாவையும் கூப்பிடப்படாது, வாப்பாவையும் கூப்பிடப்படாது. ஏன்னா அந்த அளவு பிரச்சனை இல்லை உங்களோட பிரச்சனை. உமா பாப்பா கூப்பிட்டு வச்சு, இல்லாட்டி அடுத்த வீட்டுல ஆட்களை கூப்பிட்டு வச்சு, அல்லது குடும்பத்துல மூத்தவர்களை கூப்பிட்டு வச்சு அளவுக்கு டிவோர்ஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு இல்லை இந்த பிரச்சனை. டிவோர்ஸ் என்ற நிலைமை வந்தாதான் மூத்தவர்களை கூப்பிட்டு பேசணும். இது சாதாரண உங்களுக்கு இடையே நடந்த சாதாரண ஒரு பிரச்சனை. இது நாங்க 4 வீட்டுக்கு கேட்கிற அளவுக்கு வெளிப்படுத்த கூடாதே. இப்ப முடிஞ்ச அளவு வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனையை முடித்துக்கோங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது கணவனுடைய கடமை என்று ரசூலா சொல்றாங்க. இதோட கடமை. அப்ப கடமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவு வலியுறுத்திக்கிறேன்னு சொன்னா, அந்த குடும்ப வாழ்க்கையுடைய பொறுப்பு எந்த அளவு கணவன் மீது ரசூலா சுமத்தி இருக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. எனவே கணவனுடைய இந்த கடமையை போலதான் இன்னும் நிறைய கடமைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மனைவிமாருடைய கடமைகள் ரசூலா சொல்லியிருக்காங்க. ஒரு மனைவியை பொறுத்தவரையில் அவ எப்போதுமே கணவனுக்கு நம்பிக்கை உள்ளவராக இருக்கணும். அவரோட கற்பை கணவனுக்காக பாதுகாக்கக்கூடியவராக இருக்கணும். கணவன் இல்லாத வேறு எந்த ஒரு ஆண்மகனை வீட்டுக்குள் எடுக்காதவராக இருக்கணும். கணவனுடைய மனம் நோகாதபடி அவர் நடந்து கொள்ளணும். இப்படி நிறைய கணவன் மனைவியுடைய அந்த விவகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க.
கணவனுடைய மரியாதையை பாதுகாக்கணும், கணவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும், கணவனுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கணும். கணவன் மூலமா உங்களுக்கு கிடைச்ச அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை நீங்க தான் சரியான முறை செட் பண்ணிடணும். கணவனை நல்ல முறையில் நீங்க வழிநடாத்தணும். கணவனுக்கு நல்ல அறிவுரைகளை நீங்க சொல்லணும். கணவன் மீது அந்த இபாதத்துக்களை கணவனை நீங்க எப்பவுமே வலியுறுத்தி கொண்டிருக்கணும். நீங்க ஒரு நல்ல சாலியான பெண்ணாக தொழுகையிலும் குர்ஆன் ஓதுவதில் நீங்க ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கணும். இதெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரக்கூடியது. இது கணவனுக்கும் உள்ளது எப்படியோ அது போல உங்களுக்கும் உள்ளது அப்படிதான். அதனால்தான் உங்களுக்கு அந்த விசேஷமாக சாலியான பெண் என்று சொல்லப்படுறது தான். திருமண வாழ்க்கையில ஒரு பெண்ணை முடிக்கணும் போல சாலியான பெண் என்று ஏன் உங்களை மட்டும் இந்த பெண்களை மட்டும் குறிப்பிட்டு அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டுச்சு? சாலியான ஆணை தேடுங்கிறதை விட சாலியான பெண்ணை தேடுங்க, தீனுடைய பெண்ணை தேடுங்கிற சொல்ல ஏன் சொன்னாங்க? அப்ப ஆணுக்கு தீனுடைய ஆணா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையா? ஆணுக்கு அந்த வார்த்தை தேவையில்லையாட்டா தேவை. ஆனா குடும்ப வாழ்க்கையை மொத்தமா தாங்கி பிடிப்பது ஒரு பெண்ணுடைய கையில தான் இருக்கு. குடும்ப வாழ்க்கையை மொத்தமா தாங்கி பிடிக்கக்கூடிய பொறுப்பு ஒரு பெண்ணுடைய கையில இருக்கு. எனவே அந்த பெண் பிள்ளை குடும்பத்திலே சின்ன பிள்ளையை நாங்க அவளை எவ்வளவுதான் செல்லம் கொடுத்து வளர்த்தாலும் அந்த பெண்ணுக்குரிய மார்க் அறிவோடு வளர்க்க வேண்டும் என்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்ல வந்தாங்க. மார்க் அறிவோடு வளரும். அந்த அறிவுக்கு உம்மா வாப்பாவும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். என்ற பெண் இன்னொருத்தோட வீட்டுக்கு போய் ஒரு மனைவியாக வாழும் போதும் ஏண்ட வாழ்க்கை அவளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும். அதாவது நான் அந்த புள்ளோட வாப்போட எப்படி வாழ்ந்தேனோ அதே போல அவளோட மாப்பிள்ளையோடு வாழணும் என்ற முன்மாதிரி உம்மா வாப்பா தான் முதல்ல கொடுக்கணும். அப்ப நாங்க இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளணும் என்னென்றா, திருமணம் முடித்து வரக்கூடிய பெண் எப்போதுமே கணவனுக்கு எல்லா விவகாரத்திலும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய. ரசூலா பாருங்க, முதலாவது வஹி இறங்கின நேரம் அவங்களுக்கு ஒரு பதட்டம், என்ன செய்யறேன்னு தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கட்டி பிடிச்சாங்க, இக்ரான்னு சொன்னாங்க. ரசூலாவுக்கு எது என்ன செய்யறேன்னு தெரியாது. ஈராக் குகையில் நடந்த அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பதறிக்கொண்டு யார்கிட்ட வந்தாங்க? ஹதீஜா நாய்கிட்ட தான் வந்தாங்க. தன்னை மனைவிடத்துல தான் வந்தாங்க. ஜம்மிலூனி என்னை போத்துங்க, எனக்கு என் உசுருக்கு பயமாய்க்குதுன்னு ரசூலா சொன்னாங்க. எனக்கு என்னவோ நடந்துட்டுட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா. எவ்வளவு அழகான வார்த்தைன்னு பாருங்க. அவர் பதற்றத்தோடு வர்றாரு. என் உசுருக்கு ஏதாவது நடக்குமோன்னு பயமாயிக்குது. ஏன்னா ரசூலா வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒன்றை ஹிரா கோயில் அனுபவிச்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடிச்சிட்டாங்க. ரசூலாக்கு என்ன செய்யறன்னு தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தே அவர்களுக்கு தெரியாது. வாழ்க்கையை முதல்ல சந்திக்கிறாங்க. ஒரு பிரச்சனை. யார்கிட்ட வந்தாங்க? மனைவிடத்துல வந்தா அடைக்கலம் புகுந்தாங்க. மனைவி என்ன சொன்னாங்க? கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா. இல்ல, உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. அல்லாஹ் ஒருபோதுமே உங்களை இழிவுபடுத்த மாட்டான்னு சொன்னாங்க. எவ்வளவு அழகான வார்த்தையை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று அந்த ஹதீஜா நாயகியுடைய வார்த்தை வார்த்தை அதுதானே. நீ கண்ணியமான ஆள் என்று ரசூலோட மரியாதை தான் தூக்கி வச்சாங்க. அப்ப அவங்களுக்கு ரசூலான்னு தெரியாவே. இப்போ ரசூல் ஆயிட்டார், நபி ஆயிட்டா ஹதீஜா நாய்க்கு தெரியாது. ஆனா மாப்பிள்ளையுடைய மரியாதையை உயர்த்தி வச்சு பேசுறாங்க பாருங்க. கண்ணியத்தை உயர்த்தி வச்சு கொடுக்குறாங்க. லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா. அல்லாஹ் ஒரு நாள் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஏன்? நீங்க கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்றீங்க, அடுத்தவருடைய சுமையை நீங்க சுமந்து கொள்றீங்க, விருந்தாளிகளை நீங்க கண்ணியப்படுத்துறீங்க என்று அவர் ரசூலா அந்த வாழ்க்கையில செய்யற எல்லா நல்ல விஷயத்தையும் சொல்லி காட்டுற. இப்படி நல்லவராய்க்கூடிய உங்களையே அல்லாஹ் இழிவுபடுத்துவான். உங்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை தருவான். உங்களோட வாழ்க்கையா அப்படி அச்சமாகுதுன்னு பயப்படுறீங்க. வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா. ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்திட்டு தான் சரி இதுக்கு என்ன பிரச்சனைன்னு காணலாம் தான் வரக்கத்து பின் நௌஃபல்ட்ட போய் பிரச்சனையை கேட்டு விசாரிச்சு முடிவு கொண்டு வர்றாங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில இந்த பொறுப்பு இருக்கணும். மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய இந்த பொறுப்பு அந்த பெண்ணை சாரும். எப்போதும் கோழி தன் குஞ்சுகளை அடை காக்கிறது போலதான் ஒரு பெண் மாப்பிள்ளையை அடை காக்கணும். அதுதான் முடிவு. அதுதான் வாழ்க்கையில முடிவு. அதுதான். நீங்க பாருங்க, கழுகு ஒன்று மேலால பறந்து போகிற போது கோழி என்ன செய்யும்? தன்னுடைய சிறகை விரித்து அப்படியே குஞ்சுகளை வந்து அப்படியே அணைச்சுக்கொள்ளும். கழுகுக்கு காட்டாது, கீழே குஞ்சிக்குதுன்னு கழுகு காட்டாது, அது அப்படியே அணைச்சு கொள்ளும். அதே மாதிரிதான் கணவனுக்கு சில நேரம் குடும்பத்துல பிரச்சனைக்கும், தொழில பிரச்சனைக்கும், சமூகத்துல பிரச்சனைக்கும் ஏதோ தலையை பிச்சு கொண்டு எல்லாம் வந்தாருண்டா முதல்ல மனைவிக்கு அவரை ஆறுதல் படுத்துவதும் அரவணைப்பதும் அவரோட முதலாவது பொறுப்பு. அதுலதான் முதல் மனைவி எப்போதுமே மாப்பிள்ளையை அமைதிப்படுத்தி ஆறுதல் படுத்தி அரவணைப்பதிலும் சந்தோஷத்தை கொடுப்பதிலும் தான் முதல் பொறுப்பு. அதுக்கு அடுத்துதான் அடுத்தடுத்த பொறுப்புகளுக்குள்ள மனைவி வருவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அடுத்த விவகாரங்களை கிடைத்தால் பார்ப்போம். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் கேட்டதை கொண்டு வாழ்வதற்கு எங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.